பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். வாழ்க்கையில எல்லோருக்குமே பல நேரங்கள்ல கவலை வர மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் இல்லைங்களா? ஆனா கர்த்தர் எல்லாருக்காக ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். பட் நம்ம சொல்லலாம், சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கவலை வரத்தானே செய்யும். எனக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு, என்னுடைய வேலையில எனக்கு பிரச்சனை இருக்கு, அதனால நான் கவலைப்படுறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புல ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால நான் கவலைப்படுறேன். இந்த பிள்ளைகளுடைய திருமணத்துல இன்னும் நடக்காம இருக்குது, அதனால நான் கவலைப்படுறேன்னு சொல்லலாம். இல்ல எனக்கு பண தேவைகள் இருக்குது, நான் இன்னும் வாடகை கொடுக்க முடியல, இல்ல என்னால அரிசி பருப்பை வாங்க முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, என்னால ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, என்னுடைய கடனை கட்ட முடியல, அதனால நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய கவலைகளுக்கு 1000 காரணங்கள் நாம் சொன்னாலும் கர்த்தர் இந்த கவலையை குறித்து என்ன பேசி இருக்கிறார், நாம் கவலைப்படாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத குறித்து நாம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். மேத்யூ 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். ஆமென். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். சோ இன்னைக்கு கர்த்தர் நமக்கு போதுமானதை கொடுத்திருக்கிறாரா? இன்னைக்கு நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குதா? இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்குதா? குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கிறாரா? போட்டுக்கிறதுக்கு துணிமணி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். நாளைக்காக எதை குறித்தும், நாளைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம். நாளைக்கு ஒரு பண தேவையோ இல்ல வேற ஒரு தேவையோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு வேணுங்கிறது இருக்குதா? இன்னைக்கு வேணுங்கிறது இருந்துச்சுனாக்க நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது ஆலோசனையா கட்டளையா அப்படின்றத கவனிச்சு பாருங்க. இது ஆலோசனை கிடையாது, இது கட்டளையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம அதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். சோ நாளைக்காக கவலைப்படாதீர்கள். டு நாட் வரி, டு நாட் டேக் எனி தாட் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பட் டு நாட் வரி, அப்ப டு நாட் அப்படின்னு வர கட்டளைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க அது கட்டளையாக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஆலோசனையாக அவர் கொடுக்கவில்லை. இது நமக்கான ஒரு கட்டளை. இதை நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையா? நம்ம இன்னமும் நம்முடைய வாழ்க்கை குறித்து இல்ல இந்த மாம்ச காரியங்களை குறித்து அதிகமா கவலைப்பட்டுட்டு அதை குறித்து சிந்திச்சுக்கிட்டு அதை குறித்து நம்ம பேசிக்கிட்டு நம்ம இருக்கிறோமா? ஏன்னா இங்க கவலைப்படுதல் என்று கர்த்தர் எதை சொல்றாருன்னா, அதை குறித்து அதிகமாக சிந்தித்து பேசுவதை தான் கர்த்தர் கவலைன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த கேஜேவில படிச்சு பாத்தீங்கன்னாக்க do not take any thought அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். இதை பத்தி சிந்திக்காத அப்படின்றத கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இத மற்ற டிரான்ஸ்லேஷன்ல படிச்சு பாத்தீங்கன்னா do not worryன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பார். ஸோ do not worryன்னு சொல்றதை விட do not take any thought, அதை குறித்து நீ அதிகமா சிந்திக்காத, உன்னுடைய பிரச்சனைகளை குறித்து நீ சிந்திக்க வேண்டாம். நீ கர்த்தர்ட்ட பேசுறத குறிச்சு நீ ஜெபத்துல கர்த்தர்ட்ட சொல்லிட்டனா நீ அதை குறித்து சிந்திக்க வேண்டியது இல்லை. கர்த்தர் அதை சால்வ் பண்ணுவார், அதனால நீ கவலைப்படாதிரு அப்படின்னு கர்த்தர் நமக்கு கட்டளையா சொல்லி இருக்கிறார். பட் இதுல ஆகையால்ன்ற வார்த்தையை பாக்குறோம் இல்லைங்களா? 34வது வசனத்துல ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் அப்படின்றார். அப்ப எதனால நாளைக்கு கவலைப்பட வேணாம்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மேத்யூ 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப முதல்ல நீ கர்த்தரை தேடினாக்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை அவருடைய தேவ நீதியை நீ தேடினா இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாம் உனக்கு தானாக சந்திக்கப்படும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நம்ம ஏற்கனவே போன வாரம் பைபிள் ஸ்டடியில பார்த்தோம், ஆசீர்வாதங்களும் சாபங்களும் ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா தான் நடக்குது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் தானாக வருகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபங்கள் தானாக வருகிறது. ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் தான். ஆசீர்வாதமும் ஆட்டோமேட்டிக் தான், சாபங்களும் கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தான் நடக்குது. இந்த வசனமும் நமக்கு அதான் சொல்லி கொடுக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் இந்த உலகத்துக்கு தேவையானவைகளை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா கூட கொடுக்கிறார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். முதல்ல நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தையும் கர்த்தருடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளா இருந்தா நீங்க நாளையை குறித்து கவலை இல்லாம இருக்கலாம். இல்ல நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடல, கர்த்தருடைய நீதியை தேடலைனாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு கவலை இருக்கத்தான் செய்யும்.
அப்ப நாம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறதுனால நாம் கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது ஒரு கட்டளையாகவே இருக்கிறது. இது ஆலோசனை அல்ல. இது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. பட் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம்னு கர்த்தர் சொல்றாரு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே அதிகாரத்துல மத்தேயு 6:25 முதல் 26 வாசிக்கலாம். Matthew chapter 6 verses 25 to 26. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். ஆமென். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக நீங்க கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு இருக்குதா, நீ போதும்னு சொல்லி சந்தோஷம்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நாளைக்கு இல்ல அப்படின்றத குறிச்சு கவலைப்படாதுன்னு சொல்லி சொல்றார். எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு கர்த்தர் போட்டுக்கிறதுக்கு துணிமணி கொடுத்திருக்கிறாரா? நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருது, எங்க வீட்டுல ஒரு திருமணம் வருது, இல்ல என் பிள்ளைக்கு பிறந்தநாள் வருது, நான் எப்படி துணிமணி வாங்கி கொடுக்க போறேன்? அது கர்த்தர் பார்த்துக்குவார். உங்களுக்கு தேவைன்னு சொன்னாக்க கர்த்தர் அதை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். நீங்க பறவைகளை கவனிச்சு பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அப்ப பறவைகளுக்கு கர்த்தர் சாப்பாடை கொடுக்கிறாரு, திருப்தியா கர்த்தர் போஷிக்கிறாரு. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இப்ப ஒரு சில பறவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல பலி கொடுக்க சொல்லி எழுதியிருக்குது. சோ ஆடு மாடு வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு சின்னதா ஒரு பறவையாவது நீ கர்த்தருக்கு பலி செலுத்தணும். அப்ப அப்படிப்பட்ட பலி செலுத்தக்கூடிய அந்த பறவைகளுக்கே கர்த்தர் பிழை போட்டுகிறார் அப்படின்னு சொன்னாக்க, அதை விட மேலா இருக்கிற மனிதர்களுக்கு எவ்வளவு அதிகமாக கர்த்தர் பிழை போட்டுவார். நான் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஆதியிலே சிருஷ்டித்து இந்த பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறார். இந்த பூமி முழுவதும் உங்களுக்கு சொந்தமானது, இதை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே போல தம்முடைய சாயலாக கர்த்தர் மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். இப்ப தனது சாயலாக படைத்த மனிதனுக்கு கர்த்தர் பிழை போட்டாமல் இருப்பாரா? நம்முடைய தேவைகளை சந்திக்காம இருப்பாரா? நிச்சயமா சந்திப்பாரு. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்னென்ன தேவைன்றது கர்த்தருக்கு நல்லாவே தெரியுங்க. வாசிக்கலாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 முதல் 32 வரைக்கும். Matthew chapter 6 verses 31 to 32. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். திரும்ப திரும்ப ரெப்படேட்டிவா சொல்றார். உன்னுடைய சாப்பாட்டுக்காக, உன்னுடைய துணிமணிக்காக கவலைப்படாத அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்ப உலக காரியத்துக்காக நம்ம கர்த்தர்ட்ட போய் ஜெபம் பண்ணாக்க கர்த்தர் என்ன சொல்றாரு? அஞ்ஞானின்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்த்து அவர் அஞ்ஞானின்னு சொல்லி சொல்றாரு. உன்னுடைய உலக தேவைகளுக்காக நீ எங்கிட்ட ஜெபம் பண்ண வேணாம். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்ப நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு தேவைன்றது பரமபிதாவுக்கு தெரியும்பா. பழைய ஏற்பாட்டுல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னாக்க, கர்த்தர் ஒரு 6 லட்சம் ஆண்கள் இருக்கிற ஒரு ஜனத்தொகையை எகிப்திலிருந்து அவர் வனாந்தரத்துக்கு அழைத்து வருகிறார். வனாந்தரத்துக்கு அழைத்து வரும் பொழுதே வனாந்தரத்துல வழக்கமாவே சாப்பாடு கிடைக்காதுன்றது கர்த்தருக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களுக்கு தண்ணி தேவை, அவங்களுக்கு சாப்பாடு தேவை அப்படின்றதெல்லாம் கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்ததுனால, எங்களுக்கு தண்ணி கிடைக்கல, எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, எங்களுக்கு நான் வெஜிடேரியன் கிடைக்கல. கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். வனாந்தரத்திலையும் மன்னாவை பொழிய செய்த கர்த்தரா இருக்கிறார். வனாந்தரத்துல பேரிச்சம்பள மரங்கள் மூலமா கர்த்தர் அவங்களுக்கு சாப்பாடு போட்டார். வனாந்தரத்துல அவர்களுக்கு தண்ணீர் வராத இடங்கள்ல கண்மலையின் மூலமா கர்த்தர் தண்ணீரை கொடுத்த தேவன். அப்ப கர்த்தருக்கு முன்னதாகவே தெரியும், எகிப்து மக்கள்ல இருந்து நம்ம இஸ்ரவேல் மக்களை கூட்டிட்டு வருவோம், வனாந்தரத்துல அவங்களுக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். இந்த வசனம் அதான் சொல்லுது.
உங்களுக்கு வேண்டியவைகள் இன்னதென்று பரமபிதா வந்துட்டு அறிந்திருக்கிறார். அதனால இந்த உலக தேவைகளுக்காக அதிகமாக கவலைப்பட்டு அதிகமாக கர்த்தர்ட்ட போய் ஜெபிக்கிறது வந்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு, அஞ்ஞானிய போல வந்துட்டு இருக்காதப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். லூக் 11:3. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். ஆமென். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, இது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கர்த்தர் கற்பித்த ஜெபத்துல இருக்கிற ஒரு வசனம். அதுல கர்த்தர் என்ன சொல்றாரு, எங்களுடைய சாப்பாடை வந்துட்டு அன்றென்றும் எங்களுக்கு தாரும், டெய்லி பிரெட் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கும் நமக்கு இங்கிலீஷ்ல. இப்ப டெய்லி அன்னன்னைக்கு தேவையானதை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிதான் ஜெபிக்க சொல்றாரு. அடுத்தடுத்து தேவையானவர்களை எனக்கு சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி ஜெபத்துல கூட நம்ம கேட்க கூடாது. அவர் அதிகமா கொடுத்தாருனாக்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லி வாங்கி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு வந்துட்டு 1 வருஷத்துக்கு தேவையானதை முன்கூட்டியே கொடுக்குறாரா? உங்களுக்கு அடுத்து வந்துட்டு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் தேவைகளை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறாரா? கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி நீங்களும் அதை அனுபவிக்கலாம், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். பட் இல்ல வந்துட்டு தேவைகள் இன்னைக்கு மட்டும்தான் இருக்குதா, கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு நன்றி ஆண்டவரை இன்னைக்கு தேவையானதை கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நாளைய தேவைகளை குறித்து இன்னைக்கு கவலைப்படக்கூடாது. கவலை என்பது அது மனசுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப கவலைப்பட்டோம்னா எப்படி கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும்? ஒரு பயமோ ஒரு கலக்கமோ ஒரு கவலையோ வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாக்க கிறிஸ்துவின் சிந்தை ஒரு மனிதனுக்கு வந்துட்டு வழக்கமாவே வந்துட்டு இருக்காது. அப்ப இந்த அடிப்படையா இந்த சாப்பாடு துணிமணி இதை குறித்து கர்த்தர் ஏன் பேசுறாருன்னா, பழைய ஏற்பாட்டுல சாப்பாடு இல்லாத நிலைமைகள் நிறையவே இருந்துச்சு. வனாந்தரத்துல நம்ம பேசினோம், அங்க சாப்பாடு இல்லாத நிலைமை, தண்ணீர் இல்லாத நிலைமை இருந்துச்சு. ஈவன் ஒரு தீர்க்கதரிசிக்கு கூட அது இல்லாத நிலைமையில கர்த்தர் எப்படி போஷித்தாருன்றதை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள் வாசிக்கலாம். 1 Kings chapter 17 verses 5 to 6. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியையும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியையும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமென். ஆமென். இது எலியா தீர்க்கதரிசிக்கு வந்துட்டு சாப்பாடு கிடைக்காதப்ப கர்த்தர் எப்படி போஷித்தார் என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு 3 வருஷமா வந்துட்டு மழை பெய்யவில்லை. ஒரு 3 வருஷமா மழை பெய்யாமல் எல்லா ஜனங்களும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டப்ப கர்த்தர் என்ன செஞ்சாரும் பாருங்க, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தர் போய் நீ யோர்தானுக்கு பக்கத்துல இருக்கிற கேரீத் ஆத்து பக்கத்துல நீ இருந்துக்கோ, ஏன்னா இவரை கொலை பண்றதுக்கு ஊரே தேடிட்டு இருக்கிறாங்க. ராஜா வந்துட்டு இவர் மூலமா தான் அந்த சாபம் வந்தது, நாட்டுல மழை பெய்யாம இருக்கிறது எலியா மூலமா தான் வந்துட்டு வந்திருக்குது, அதனால இந்த எலியாவை கொன்னுட்டோம்னாக்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி இவரை கொலை செய்வதற்காக நாடே தேடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ போய் அந்த இடத்துல ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நீங்க கர்த்தருடைய பிள்ளையா எலியா போல இருந்தீங்கன்னா உங்களை தேடியே சாப்பாடு வருங்க. கர்த்தருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு எலியா பிரியமான ஒரு ராஜாவா இருந்தான். ஏன்னா அநேக தீர்க்கதரிசிகள் வந்துட்டு கள்ள தீர்க்கதரிசிகளா இருந்த ஒரு காலகட்டத்துல 400க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகளா இருந்த ஒரு காலகட்டத்துல எலியா ஒருவர் மாத்திரம் கர்த்தருக்கு வந்துட்டு பிரியமானவரா வந்துட்டு நடந்துகிட்டார். அப்ப என்ன நடந்தாலும் தன்னை கொலை செய்ய தேடினாலும் நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். அப்ப எலியா என்ன பண்ணாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடியவர் எலியா. அப்ப எலியாவை போல நாமளும் இருந்தாக்க நம்மளை தேடி உதவிகள் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது கர்த்தர் வந்துட்டு நம்ம நினைக்கலாம், எலியா பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு செய்வாரு, சாதாரண நபர்களுக்கு செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா இதே அதிகாரத்துல ஒரு சாதாரண நபரை வந்துட்டு கர்த்தர் எப்படி போஷிக்கிறாருன்றதை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 வரைக்கும். 1 Kings chapter 17 verses 14 to 16. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென்.
ஆமென். நம்ம இதுக்கு முந்தைய வசனங்கள்ல எலியாவை கர்த்தர் எப்படி போஷித்தார் அப்படின்றத பாக்குறோம். இப்ப இந்த வசனங்கள்ல வந்துட்டு கர்த்தர் ஒரு சாதாரண விதவையோட வந்துட்டு பிள்ளையும் வந்துட்டு கர்த்தர் எப்படி ரொம்ப நாள் போஷித்தார் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். இப்ப ஒரு அம்மா கிட்ட ஒரு விதவை இருக்கிறா. அந்த விதவை கிட்ட எலியா போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த மாதிரி தண்ணி எடுக்கிறதுக்கு போறப்ப அப்படியே எனக்கு ஒரே ஒரு அப்பம் மட்டும் சுட்டு கொண்டு வாமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த விதவை வந்துட்டு சொல்றா, நான் கர்த்தர் மேல ஆணையிட்டு சொல்றேன், என்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு அப்பத்துக்கு மட்டும்தான் மாவு இருக்கிறது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, கொஞ்சோண்டு மாவு இருக்குது, அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் ஆகாரமே இனி கிடையாது, நாங்க மறிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்றப்ப அப்பொழுது வந்துட்டு எலியா மூலமா கர்த்தர் வந்துட்டு பேசுறார். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு, நீ எனக்கு ஒரே ஒரு அப்பத்தை மட்டும் நீ சுட்டுட்டு வா, உனக்கு கண்டிப்பா இருக்கும், இனிமேட்டு அது குறையவே குறையாது, மழை பெய்ய மட்டும் உனக்கும் உன் பிள்ளைக்கும் தேவையானதை கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னப்ப அந்த அம்மாவுடைய மனநிலைமையை யோசிச்சு பாருங்க. இருக்கிறது ஒரே ஒரு மாவு, இது ஒரு பொய் சொல்றாருன்னு சொல்லி ஒரு சந்தேகப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அநேக அவிசுவாசிகள் வந்துட்டு இப்படித்தான் பொய் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி கர்த்தரையோ இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளையோ சந்தேகப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த விதவை வந்துட்டு அவ வந்துட்டு பொய் சொல்றாரோ அப்படின்னு சந்தேகப்படல. 15வது வசனத்துல அந்த விதவினுடைய விசுவாச கவனிச்சு பாருங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அப்ப கர்த்தர் சொன்னபடி வந்துட்டு என்ன நடந்துச்சு? பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்ப இந்த விதவை தாயை போல வந்துட்டு நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா உங்க வீட்டுல எந்த குறைவும் இருக்காதுங்க. உலக தேவைகளுக்கு வந்துட்டு குறைவுன்றது இருக்கவே இருக்காது. நீங்க ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் சிந்தித்து அவைகளுக்கு மட்டும் ஜெபிக்க முடியும். அதற்கு நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தர் பேர்ல வந்துட்டு இந்த விதவை தாயை போல இருக்கிற ஒரே ஒரு தோசைக்குரிய மாவையும் வந்துட்டு இவரு கேட்கிறாரு. அது போல இவரு வந்துட்டு அதை ஊத்தி கொண்டு வா, உனக்கு குறையாதுன்னு சொல்றாரு. பொய் சொல்றாரோன்னு சொல்லி அவர் மேல சந்தேகப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அந்த அம்மா எளிமையான நிலைமையிலையும் வந்துட்டு அப்படியே நம்பினாங்க. அப்ப நீங்க எவ்வளவு ஏழ்மையா இருக்கலாங்க, எவ்வளவு ஏழ்மையா இருந்தாலும் கர்த்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த அம்மா மட்டும் விசுவாசத்தோட இல்லைனாக்கா அந்த அம்மாவுடைய மாவு குறைஞ்சு போயிருக்கும். ஒரே ஒரு அப்பத்தை சுட்டோனையுமே தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் ஒரே ஒரு அப்பத்தை சுட்டு பாதி பாதி சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அன்னையோட இவங்களுடைய மாவு குறைந்து போயிருந்திருக்கும். அந்த அம்மா விசுவாசத்தோட போய் அந்த ஒரு அப்பத்தை சுட்டு எலியாவுக்கு கொடுத்ததுனாலதான் அந்த அம்மாவுடைய வந்துட்டு பானையில இருக்கிற அந்த மாவு செலவழிந்து போகவில்லை, அவங்களுடைய கலசத்துல இருக்கிற அந்த எண்ணெயும் குறைந்து போகவில்லை. அப்ப கர்த்தர் நம்மிடம் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட விசுவாசம்? யாருக்குமே வராத ஒரு விசுவாசம் நம்மிடம் கூட இருக்க வேண்டும். யாருமே கர்த்தரை நம்பாட்டியும் நீ நம்புன்னு சொல்றார். உன் சொந்தக்காரன் நம்பாட்டியும் நீ கர்த்தரை வந்துட்டு நம்பு. உன்னுடைய நண்பர்கள் நம்பாட்டியும் நீ கர்த்தரை நம்பு. உன்னுடைய தெருவுல இருக்கிறவங்க, பழைய சபையில இருக்கிறவங்க கர்த்தர் மேல அதிகமா விசுவாசமா இல்லாட்டியும் நீ அதிகமாக விசுவாசமா இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எலியாவை போல, இந்த விதவை தாயை போல வந்துட்டு அதிகப்படியான விசுவாசமா இருந்தா இந்த உலகத்தின் தேவைகளை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா தானா கொடுப்பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களை வாசிக்கலாம். Matthew chapter 6 verses 28 to 30. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டு ஒரு எக்ஸாம்பிளோட விளக்குறார். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அவைகளெல்லாம் கர்த்தர் வந்துட்டு அற்புதமாய் உடுத்து வைக்கிறார். அற்ப விசுவாசிகளின் யார சொல்றாரு? கவலைப்படுகிறவர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளின் சொல்லி கர்த்தர் கடிந்து கொள்கிறார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலை போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப உங்களுக்கு கர்த்தர் சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? துணிமணி கொடுக்க மாட்டாரா? இப்படி பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு, காட்டு புல்லுக்கு கர்த்தர் உடுத்து வைக்கிறாரு, உங்களுக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? அப்ப அவிசுவாசத்தோடு நம்ம அதை குறிச்சே சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்முடைய பிரச்சனைகளை குறித்து சிந்திக்கிறத விட எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தலாம் அதைத்தான் நம்ம சிந்திக்கணும்.
அப்ப கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லும் பொழுதுல அந்த கவலைனா என்னதுங்க? இந்த கவலை முதல்ல உங்க மைண்ட்ல தான் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? கவலைன்றது முதல்ல மைண்ட்ல இருக்கும், ரெண்டாவது வாயில வரும், மூணாவது ஆக்ஷன்ஸா வந்துட்டு வெளிப்படும். இப்படிதான் இந்த கவலை வந்துட்டு பின்னாடி ஒரு பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் கவலைப்படாதுன்னு சொல்றாரு? அந்த கவலையின் மூலமா அவிசுவாசமான வார்த்தைகள் அது வந்துட்டு வெளிப்படும். அவிசுவாசமான வார்த்தைகளும் அவிசுவாசமான சிந்தனையும் இருக்கும் பொழுது அதன் மூலமா அவிசுவாசமான செயல்பாடுகளும் வந்துட்டு வெளிப்படும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமை என்று எழுதியிருக்கிறது. அப்ப கவலைப்படுறதன் மூலமா வந்துட்டு இப்ப என் கையில வந்துட்டு பணம் இல்லை, எனக்கு வந்துட்டு பின்னாடி 10 நாள் கழிச்சு ஒரு தேவை இருக்கிறது, என் கையில பணம் இல்லைன்னு நான் யோசிச்சு 10 நாளுக்கு பின்னாடி வர தேவைக்காக இன்னைக்கு போய் நான் வட்டிக்கு பணம் வாங்கினேன்னு சொன்னா அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் ஆயிடும். முதல்ல வந்துட்டு கவலைப்பட்டு அவிசுவாசமான வார்த்தைகளை வந்துட்டு பேச ஆரம்பிப்போம். அவிசுவாசமான நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்கிட்டு போய் 3 வட்டி 4 வட்டி 5 வட்டி 10 வட்டின்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுறது. அப்ப கர்த்தர் வந்துட்டு அவர் நல்லவரா இருக்கிறார், உதவி செய்யறதுக்கு கர்த்தர் ரெடியா இருப்பாரு. ஆனா நாம கர்த்தர்ட்ட வந்துட்டு ஆண்டவரே உங்க உதவி எல்லாம் வேணாம், எனக்கு மூளை இருக்குது, என்னால சிந்திக்க முடியும், நானே எனக்கு உதவி செஞ்சுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர்ட்ட உதவியை எதிர்பார்க்கிறத விட நாம போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவோம். இதுக்கு அடிப்படையே வந்துட்டு கவலைப்படுகிறதுனாலதான். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார். வாசிக்கலாம் லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 26 வரைக்கும். லூக் சாப்டர் 12 verses 25 to 26. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? அப்ப நம்முடைய உயரத்தை நம்மளால கூட்டவே முடியாது. கர்த்தர் எவ்வளவு உயரம் கொடுக்குறாரோ அதுதான் அவங்களுக்கு. அப்ப ஒரு அற்பமான காரியத்தை வந்துட்டு உன்னோட உடல்ல வந்துட்டு ஒரு முழத்தை கூட உன்னால கூட்ட முடியாது. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உன்னால உன்னோட உடம்புல ஒரு அடியை கூட உன்னால கூட்ட முடியாது, நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற அப்படின்னு கர்த்தர் நம்மிடம் கேள்வி கேட்கிறார். கவலைப்படுறது கர்த்தருக்கு விரோதமான பாவமாக மாறிவிடும். சிந்தனைகள்ல கவலை இருக்க அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிப்படும், அவிசுவாசமான செயல்பாடுகளும் வந்துட்டு வெளிப்படும். இது பின்னாடி கர்த்தருக்கு விரோதமான பெரிய பாவமாக மாறிவிடும். கவலைப்படுறதை காட்டிலும் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அவர்கிட்ட போய் ஜெபத்துல சொல்லுங்க. ஜெபத்துல சொல்லிட்டீங்கன்னாக்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டு கொள்ளும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நீங்க வந்துட்டு ஜெபிக்கணும் அப்படின்றதா வந்துட்டு கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். வாசிக்கலாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். Matthew 6:8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். அதிக வசனத்தினால உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும்னு சொல்லி அப்படியும் நினைக்காதீங்க அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப கவலைப்படக்கூடாதுன்னா முதல்ல ஜெபம் பண்ணணும். அப்ப ஜெபம் பண்றப்பையும் கர்த்தர்ட்ட வந்துட்டு ஒரு தடவை 2 தடவை நம்ம பிரச்சனைகளை சொல்லிட்டாலே தாராளமா போதுமானது. கர்த்தர் அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு நமக்கு வல்லவராய் இருக்கிறார். உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை என்று அவர் ஏசாயா புஸ்தகத்துல சொல்றார். ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவும் இல்லை, உங்கள் ஜெபங்களை கேளாதபடிக்கு என் செவி மந்தமாகவும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் நடுவே உங்கள் பாவங்களை பிரிவினையாக நடுவிலே நிற்கிறதுன்னு சொல்றார். அப்ப உங்களுடைய ஜெபத்துல நான் கேட்காம இல்லப்பா, உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவும் இல்லை, ஆனா உங்களுடைய பாவங்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாதுன்னு சொல்றார். இப்ப பாவங்களை முதலாவது வந்துட்டு மனம் திரும்பி அகற்றி விடுங்கள். பாவங்கள் இல்லைன்னாக்க உங்களுடைய ஜெபங்களை நான் கேட்பேன்னு கர்த்தர் சொல்றார். இப்ப உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவை தெரியும், ஆனாலும் நம்ம ஜெபிச்சுதான் ஆகணும். கர்த்தர்ட்ட வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லித்தான் வந்துட்டு ஆகணும். கர்த்தர் அவ்வளவு அற்புதமா நமக்கு சொல்றதுக்கு முன்னாடியே நம்முடைய தேவைகளை அறிந்த தேவனா இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொன்னா மனம் திரும்பிட்டோம், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்துல எல்லாம் மனம் திரும்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இல்ல உங்களுக்கு வந்துட்டு வேற ஏதோ அதிகப்படிய அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அதிகப்படியா ஏதாவது தேவைகள் இருந்தா அதையும் கர்த்தர் வந்துட்டு நிச்சயமா சந்திப்பார். இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் பைபிள்ல வந்துட்டு எழுதப்படவே இல்லை இல்லைங்களா?
நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் இந்த அளவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே இந்த அளவுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் பணம் கட்டல. இன்னைக்கு எல்லாமே அதிகப்படியா தான் இருக்குது. இருந்தாலும் கர்த்தர் அதையும் தருகிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது தேவை, ஜெனுவினா ஒரு தேவை இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதையும் வந்துட்டு கர்த்தர் தருகிறவரா இருக்கிறார். இல்ல உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு உங்களுக்கு ஒரு பைக் தேவையா, ஒரு 2 வீலர் தேவையா, அது தேவைன்னு சொல்லி கர்த்தர் உணர்ந்தாருன்னு சொன்னா நிச்சயமா அதையும் வந்துட்டு கொடுப்பார். உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கோ அல்லது உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கும் பணிக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஒரு பட்டணம் இருக்குது, ஒரு பட்டணத்துல அங்க வந்துட்டு ஒரு 10 குடும்பம் இருக்கிறாங்க. அந்த 10 குடும்பம் நல்லா வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு உண்மையிலே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு புறப்பட்டு ஒன்னா போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பைக் தேவை, இல்ல ஒரு கார் தேவைன்னா அதையும் கர்த்தர் சந்திப்பார். ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேட வேண்டும் என்பதுதான் வந்துட்டு பிரைமரியா வந்துட்டு இருக்குது. அது செகண்டரி கிடையாது, அதுதான் பிரைமரியா இருக்குது. வாசிக்கலாம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக் 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். ஆமென். கர்த்தர் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவர் 12 சீஷர்களை அவர் அனுப்பினார்ன்றது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களுடைய பெயர்கள்லாம் நமக்கு தெரியும். அனுப்புறப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு வந்துட்டு, நீங்க எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீ பணப்பை எடுத்துட்டு போகாத, சாமான் பை எடுத்துட்டு போகாத, 2 பாதரட்சைகள்லாம் வேணாம், 2 தடியெல்லாம் வந்துட்டு வேணாம், ஒன்னொன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்போ ஒரே ஒரு பாதரட்சை, ஒரே ஒரு தடி வந்துட்டு போதும், நீங்க வந்துட்டு ஒண்ணுமே கொண்டு போகாம கிளம்புங்க, பணம்லாம் எடுத்துட்டு போகாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாரு. 3 வருஷம் ஊழியம் முடிஞ்சிட்டு அன்னைக்கு ராப்போஜனம் நடக்கும் பொழுது, அன்று பஸ்கா ஆரம்பித்த பிறகு அந்த நாளிகையில கர்த்தர் கேட்கிறாரு, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவங்க என்ன பதில் சொல்றாங்க? ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. விசுவாசத்தோட கர்த்தருக்காக நீங்க புறப்பட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே குறைவுபடாதுங்க. விசுவாசத்தோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. இன்னைக்கு குறைவா இருக்குதா? குறைவா இருந்துச்சுன்னா அது உபாகமம் 28 படி தான் வந்திருக்கும். நம்ம போன வாரமே பார்த்தோம். உபாகமம் 28ல குறைவு இருக்குதுன்னு சொன்னாக்க அது ஒரு சாபம். குறைவு இருக்குதுன்னு சொன்னாக்க அது ஒரு சாபம். அது கீழ்ப்படியாமையினால ஆட்டோமேட்டிக்காவே குறைவு சில நேரங்களில் வந்துட்டு வரும். ஏதாவது ஒரு தேவைகள் வந்துட்டு இருக்குதா, நமக்கு வந்துட்டு சந்திக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு சாபமாக தான் வந்துட்டு இருக்குது. நம்ம மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அந்த சாபத்தை நீக்கி போடுவார். அப்படின்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிற தேவன், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. நான் இங்க உலக தேவைகளை மட்டும் பேசல. ஆவிக்குரிய காரியங்கள்ல குறைவு இருக்குதா, அதுவும் ஒரு சாபம் தான். ஆவிக்குரிய காரியங்கள்ல வந்துட்டு ஒரு குடும்பத்துல இருக்க 4 பேர்ல 2 பேர் விசுவாசிகளா இருக்கிறாங்க, 2 பேர் விசுவாசிகளா இல்லைன்னாக்க அதுவும் ஒரு சாபம் தான். அப்ப அந்த விசுவாசிகளா இருக்கிற 2 பேர் வந்துட்டு இன்னும் அதிகமா கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது மீதி 2 பேரையும் கர்த்தர் கூட்டிட்டு வந்துடுவார். ராஜ்யத்துக்குள்ளார பிரஜைகளாக கர்த்தர் மாற்றி விடுவார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதுவும் குறைவுபடாது என்பதற்கு இந்த வசனமும் சாட்சியாக இருக்கிறது. நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா? ஒண்ணுமே குறைவா இல்லை. இவங்க 12 சீஷர்களும் பல பட்டணங்களுக்கு போனவங்க, பல கிராமங்களுக்கு வந்துட்டு சென்று பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்தவர்கள். எல்லா இடத்துலயும் கர்த்தர் சாப்பாடு கொடுத்தாரு, எல்லா இடத்துலயும் கர்த்தர் தண்ணி கொடுத்தாரு, தங்குறதுக்கு வீடு கொடுத்தாரு, போட்டுக்கிறதுக்கு துணிமணி கொடுத்தார். எதுவும் குறைவா இல்லாம கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு பார்த்து கொள்கிறார். பட் யாரு கவலைப்படுவாங்க அப்படின்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா அநேக கிறிஸ்தவர்களும் கவலைப்படுறாங்க தான். கவலைப்படுறவங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களிலும் அநேகர் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரு கவலைப்படுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம கவலைப்பட்டதை நிப்பாட்டிக்கலாம். வாசிக்கலாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். Matthew 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஆமென். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் தான் கவலைப்படுவான்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நமக்கு தெரியும் இந்த விதைக்கிறவனுடைய ஓமையை வந்துட்டு நமக்கு தெரியும். அதுல வழி அருகே விழுந்த விதைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து பாறையின் மேல் விழுந்த விதைகள், இது 2வது கேட்டகரி. முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதைகள், இது 3வது கேட்டகரி.
4வது வந்துட்டு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். இதுல 3வது கேட்டகரி முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்பான், கொஞ்ச நாளைக்கு விசுவாசிப்பான். ஆனால் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். 2 விஷயம் வசனத்தை நெருக்கி போடுங்க. அந்த 2 விஷயம் என்னது? ஒண்ணு உலக கவலை. ஐயோ என்கிட்ட பணம் இல்லையே, காசு இல்லையே, எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, கடன் கட்டுறதுக்கு எனக்கு வந்துட்டு பணம் இல்லை, என்னுடைய அடிப்படை தேவைகளை கூட சந்திக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு பணம் இல்லை, கரண்ட் பில்லு கட்ட முடியல, இல்ல நமக்கு வந்துட்டு மளிகை சாமான் வாங்க முடியல, காய்கறி வாங்க முடியல அப்படின்ற ஒரு கவலை வந்துட்டு இருக்கலாம். அது ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. இல்ல நான் வந்துட்டு ஜெனுவினான காரியத்தை தானே நான் யோசிக்கிறேன், என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணணும், ஆனா கல்யாணம் கைக்கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படலாம். இல்ல கல்யாணம் கைக்கூடி வந்துருச்சு ஆனா பண தேவைகள் இருக்குது அப்படின்ற ஒரு கவலை இருக்கலாம். உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன செய்யுமா? அது வசனத்தை நெருக்கி போடும். அதனால் அவர்கள் பலனற்று போகிறார்கள். இதே ஒரு சிச்சுவேஷனை, இதே வசனத்தை நம்ம மார்க் புஸ்தகத்துல வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். மார்க் 4:18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஆமென். இங்க கர்த்தர் 3 விஷயத்த சொல்றார். மத்தேயில வந்துட்டு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அது வசனத்தை நெருக்கி போடும்னு படிச்சோம். மார்க்ல உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் என்று 3வது விஷயம் எழுதியிருக்கு. சோ கம்பேரிட்டிவ் பைபிள் ஸ்டடி பண்றதுல இதுதான் ஒரு நன்மையான ஒரு காரியம். நீங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதுல இதுதான் நன்மையான காரியம். மத்தேயில இல்லாத மார்க்ல இருக்கும், மார்க்ல இல்லாத லூக்காவில இருக்கும், லூக்காவில இல்லாத நமக்கு யோவான்ல இருக்கும். சோ வேதத்தை முழுமையாக நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். குறிப்பா ஒரு ஓமை நமக்கு 3 புஸ்தகத்துல இருக்குன்னா 3 புஸ்தகத்துல இந்த ஓமையை நம்ம வாசித்து பார்க்கணும். இப்ப முள்ளுள்ள இடங்கள், இந்த முட்கள் அப்படின்னு சொன்னாக்க கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த கவலைப்படுறவங்களை பார்த்து வந்துட்டு இது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள்னு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்ப நம்ம கவலைப்படுகிறவர்களா நாம இருக்கக்கூடாது. இதே வசனத்தை நீங்க லூக்கா 8:14 வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். இப்ப வசனம் எல்லாம் நல்லா தெரியும் இவங்களுக்கு வசனம் தெரியாமலாம் கிடையாது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், இவங்களுக்கு வசனம் நல்லா தெரியும். ஆனா உலக கவலை இருக்குது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்குது, மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சைகள் இருக்கிறது, சிற்றின்பங்கள் இருக்குது. 4 விஷயத்தை கர்த்தர் சொல்றார். இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள், இச்சைகள், இது 4 இருந்துச்சுன்னா வசனம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். இருதயத்துல இருந்து வசனம் காணா போயிடும்னு கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் இவர்கள் பலன் கொடாது இருக்கிறார்கள். அப்ப கவலை இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது வசனத்தை நெருக்கி போடும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாம் கவலைப்படாமல் இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து விடுங்கள். ஜெபத்துல உங்களுடைய கவலைகளை சொல்லிருங்க. சொல்லிட்டு அவர் பாத்துக்குவாரு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பாத்துக்குவாரு. ஆனா எதை குறித்து கவலைப்படணும்? ஜெனுவினான காரியத்துக்குரிய கவலை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது கர்த்தர் பாத்துக்குவார். அனாவசியமான கவலைப்படுறவங்களும் ஒரு சில கூட்டம் இருக்கிறாங்க. அனாவசியமான கவலைகள், தேவையில்லாத கவலைகள், அதெல்லாம் பத்தி நீங்க கர்த்தர்ட்ட சொன்னாலும் கர்த்தர் கண்டுக்க மாட்டார். முதலாவது நம்முடைய இருதயத்தை நம்ம மாத்திக்கணும். ஜெனுவினான தேவைகள், உண்மையிலே வந்துட்டு நமக்கு தேவையா இருக்கிற காரியங்களை குறித்து கர்த்தர்ட்ட வந்துட்டு பேசணும்னாக்க கர்த்தர் நிச்சயமாக வந்துட்டு ஆசீர்வதிப்பார். இப்ப ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியா ஆசைப்படுகிறவர்களும் இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு வீடு வச்சுட்டு 2வது வீடுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 2வது வீடு வாங்கணுன்றதே ஒரு கவலையா இருக்கும். அந்த கவலைகளை போய் கர்த்தர்ட்ட சொன்னாலும் அவர் அதை பத்தி வந்துட்டு எதுவுமே பதில் கொடுக்க மாட்டார். அந்த கவலை ஜெனுவனா கர்த்தருடைய பார்வையில உண்மையான ஒரு கவலை. எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு துணிமணி இல்லை, என் பிள்ளைக்கு நான் வந்துட்டு ஃபீஸ் கட்டணும், என்னோட வீட்டுக்கு நான் வாடகை கொடுக்கணும், இப்படி அடிப்படையான கர்த்தருடைய பார்வையில வந்துட்டு உண்மையான ஒரு கவலையா இருந்தா அதை கர்த்தர்ட்ட சொல்லிட்டீங்கன்னாக்க கர்த்தர் நம்மை பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அப்படின்னாக்க ரைட்டான விஷயங்களை தான் நம்ம கர்த்தர்ட்ட வந்துட்டு கேட்கணும். அவருடைய சித்தப்படிதான் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனம். லூக் 21:34. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. கவலைப்பட்டீங்கன்னா 2ஆம் வருகையில கூட கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் நீங்க நினையாத நேரத்துல வருவாரு.
நீங்க அந்த நேரத்துல கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க, பெருந்தண்டியிலேயோ வெறியிலேயோ கவலையிலேயோ இருந்தீங்கன்னாக்க கர்த்தர் முன்னாடி நிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு கவலை இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கர்த்தர் மேல வந்துட்டு வச்சிருங்க. ஏசுப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 2 வாட்டி சொல்லிட்டு அதோட வந்துட்டு விட்டுருங்க. கர்த்தர் பாத்துக்குவார். அது உண்மையான கவலையா இருந்தாக்க கர்த்தரை தான் ஆட்டோமேட்டிக்கா மாத்தி போடுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்கள் உலக கவலைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 47வது வசனம். லூக் 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஆமென். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராதவர்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சோ நமக்கு இயேசு கிறிஸ்துவின் சித்தம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது அப்படின்னாக்கா நம்ம அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நம்ம தேடணும். நாம முதல்ல நல்லா கீழ்ப்படியணும். மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை குறித்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து நாம விடுதலை ஆகணும், மற்றவங்களையும் கர்த்தருடைய வசனத்தினால விடுதலை ஆக்கணும். இது எல்லாமே நமக்கு தெரியும். தெரிஞ்சுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது முதல்ல மாறட்டும், அப்புறமேட்டு நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம சுவிசேஷம் அறிவிக்காமலே உட்கார்ந்துருந்தோம்னு சொன்னாக்க அவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும், அந்த வருகையின் நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 3 வரைக்கும் வாசிக்கலாம். 1 Thessalonians chapter 5 verses 2 to 3. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. ஆமென். கர்த்தருடைய வருகை எப்படி இருக்க போகிறது? இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆனா ஒரு ஹிண்ட் வந்துட்டு ஆவியானவர் கொடுக்கிறார். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது அவர்களுக்கு அழிவு சடுதியாய் வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. அவர்கள் தப்பி போவதில்லை. இன்ஃபேக்ட் அந்த எக்ஸாக்ட் வார்த்தைய ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்துட்டு அவர் பயன்படுத்துறாரு. அமெரிக்காவோட ஃபாரின் செக்ரட்டரி சமாதானமும் சௌக்கியமும், பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற வார்த்தையை எங்க வந்து பேசிட்டு போனார்னா, இஸ்ரவேல் தேசத்துல இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை சொல்றாரு. நான் இன்னைக்கு இஸ்ரவேல் வந்ததுக்கு காரணமே இஸ்ரவேலுக்கு ஒரு பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை வந்துட்டு கொடுக்கணும், சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கணும், இதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுதே ஆவியானவர் உணர்த்தினார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, சமாதானம் சௌக்கியம்னு உலகத்தார் சொல்லும் பொழுது அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அடுத்து இருக்கிற ஃபியூச்சர்ல வருகிற வாரங்கள்ல வருகிற மாதங்கள்ல வந்துட்டு ஒரு சடுதியான அழிவை வந்துட்டு உலகத்தார் மேல் நம்மளால எதிர்பார்க்க முடியும். கர்த்தருடைய நாள் வந்துட்டு திடீர்னு தான் வந்துட்டு வர மாதிரி அது இந்த உலகத்தாருக்கு கண்ணியை போல இருக்கும். ஆனா அடுத்தடுத்த வசனங்கள் 4வது 5வது வசனங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்களோ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள், நீங்கள் பகலின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள், அந்த நாள் உங்களை மேற்கொள்ளாது என்றும் எழுதியிருக்கிறது. இப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தா முதல்ல கவலைப்படாம இருங்க. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்கள் இச்சைகள் இவைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இது கர்த்தருடைய வருகையின் நாட்களாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் நாட்கள்ல கர்த்தரை தான் முதல்ல தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். முதலாவது கர்த்தரை உங்களுடைய இருதயங்களில் பரிசுத்தம் செய்யுங்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. முதல்ல கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ இருதயத்துல பரிசுத்தம் பண்ணணும்னாக்க கர்த்தருடைய பார்வையில நான் பொல்லாப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கணும். கர்த்தரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் செல்போன்ல ஏதாவது யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது கர்த்தருக்கு பிடிக்காத நான் பார்க்கலாம். ஆனா கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தது எப்படி என்று வேதத்துல கேள்வி இருக்குது. நீ கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்தது எப்படி? அப்ப முதல்ல வந்துட்டு பாவம் என்பது கர்த்தருக்கு விரோதமானது. அப்ப இவங்க என்னைய பாக்குறாங்க, அவங்க என்னைய பாக்குறாங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டு நான் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் என்னை எப்பொழுதும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு நான் பொல்லாப்பு செய்யக்கூடாது, கர்த்தருடைய வசனத்தை நான் அசட்டை செய்யக்கூடாது. முதல்ல பர்சனலா உங்களுடைய இருதயங்களில் கர்த்தரை பரிசுத்தம் செய்யுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல நீங்க கரெக்டா நல்ல சாட்சியா நடந்துக்குவீங்க. குடும்பத்துல நல்ல சாட்சியா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சபையில நல்ல சாட்சியா இருப்பீங்க. அப்ப சபையில நல்ல சாட்சியா இருந்தீங்கன்னா சொசைட்டிக்கு பிரயோஜனமான ஒரு குடும்பமா தான் நம்முடைய குடும்பம் வந்துட்டு இருக்கும். இப்ப முதலாவது நம்முடைய தனி மனித இருதயத்துல கர்த்தரை பரிசுத்தம் செய்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். அப்படி இருந்தாக்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவரு எல்லாத்தையுமே கர்த்தர் நம்ம வந்துட்டு பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
2 Peter 3rd chapter verse 10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆமென். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது அழிவு சடுதியாய் வரும்ன்றதை நம்ம வாசம். அந்த அழிவு எப்படிங்க இருக்கும்? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இந்த கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற வசனத்தை தான், இந்த வார்த்தையை தான் நம்ம 2 பேதுருவையும் பார்க்கிறோம், 1 தெசலோனிக்கர்லையும் வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாள் வந்துட்டு திருடன் வருகிற விதமாய் வந்தாலும் அந்த அழிவு எப்படி இருக்குமா? அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இது ஒரே ஒரு வசனம் தான் வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் முழுக்க வாசிச்சீங்கன்னா அந்த அழிவு எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் டீட்டெயிலா எழுதி இருக்கிறார். அப்ப 3ஆம் உலக போர் மூலமா வந்துட்டு ஒரு பெரிய அழிவு இந்த பூமி முழுவதும் காத்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நடக்க போதே நாம எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய அழிவு வரப்போகுதுன்னு சொன்னா நானும் என் வீட்டாரும் எப்படி இருக்கணும்? அதையுமே பேதுரு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 Peter 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமென். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, அதன் பின்னாடி கர்த்தர் வரப்போகிறார். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நம்ம எப்படி இருக்கணுமா? கரையற்றவர்களா இருக்கணும், பிழை இல்லாதவர்களா இருக்கணும், சமாதானத்தோட அவர் சந்நிதியில வந்து காணப்படணும். இப்ப குடும்பத்துக்குள்ளரே சமாதானம் இல்லைன்னா கர்த்தர் நம்மளை பக்கத்துல சேர்த்துக்குவாரா? சேர்த்துக்க மாட்டார். நம்ம கிட்ட கரை திரை இவைகள்லாம் இருக்குதுன்னா கர்த்தர் நம்மளை சேர்த்துக்குவாரா? சேர்த்துக்க மாட்டார். அப்ப நம்முடைய இருதயத்துல நம்ம ஆத்மாவில பிழை இருக்குது, பாவங்கள் இருக்குதுன்னு சொன்னா கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள மாட்டார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, முதல்ல கவலைப்படாத, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்றார். பைபிள்லயுமே இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 42 வரைக்கும். Luke chapter 10 verses 41 to 42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள், மரியாள் இவர்களுடைய வீட்டுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப மரியாள் வந்துட்டு என்ன பண்றாங்க? ஏசப்பா பக்கத்திலே உட்காந்துட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மார்த்தாள் என்ன பண்றாங்க? அவங்க சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுலயே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டே, பாருங்க ஆண்டவரே, இவ வந்துட்டு இதுவுமே வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா, நான் முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறேன், வந்தவங்களுக்கு எல்லாம் சமைச்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய சகோதரி மரியாள் எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல அப்படின்னு மரியாளை குற்றப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதிகமா கவலைப்படாத, இது தேவையில்லை, தேவையானது ஒண்ணுதான், கர்த்தருடைய ராஜ்யத்தை நீ பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தெளிவாவே சொல்லியிருக்கிறார். நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல கவலைப்படக்கூடாது, சாப்பாட்டுக்காகவோ இல்ல சமையல் செய்யறதுக்காகவோ உலக தேவைகளுக்காகவோ கவலைப்படாத, உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர்ட்ட சொல்லிட்டேன்னா கர்த்தர் பாத்துக்குவாரு. தேவையானதை அந்தந்த நேரங்கள்ல செஞ்சாக்க போதும். இப்ப 10 நாள் கழிச்சு நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அது 10 நாள் கழிச்சு கர்த்தர் சரி பண்ணி கொடுத்துருவார். இல்ல 9வது நாள் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை வந்துட்டு நம்ம விசுவாசத்தோட இருக்கிறோமா இல்லையான்னு பார்த்துட்டு, நீங்க ஒரு 9 நாள் விசுவாசமா இருந்தீங்கன்னா அன்னைக்கு 9வது நாள் ராத்திரியோ 10வது நாள் காலையிலயோ உங்களுக்கு உதவி வருகிற மாதிரி கர்த்தர் ஒரு உதவியை வச்சிருப்பார். நம்ம அதுக்கு முன்னாடியே இல்ல எனக்கே நல்லா தெரியும், நானே என்னுடைய மூளையில யோசிச்சு நானே செஞ்சுக்கிறேன்னு போனோம்னா நீ போயிடுவோம், இஷ்டத்துக்கு போன்னு சொல்லி கர்த்தர் விட்டுருவார். அதனால கர்த்தர் நமக்கு உதவிகளை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் நமக்கு சகாயர் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். அப்படின்னா கவலைப்படாமல் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு நம்ம ஜெபத்துல எல்லா கவலைகளையும் சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். மார்க் 13:11. அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாழிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். ஆமென்.
அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்க. அப்ப கர்த்தருக்கு நீங்க உண்மையுள்ள சாட்சிகளா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு உபத்திரவம் வரும் பொழுது கூட என்ன பேசுவோம்னு சொல்லி பெருசா கவலைப்படாதீங்கப்பா, அதையும் உங்களுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு அப்படிங்கிறார். அப்ப எந்த நேரத்துல உலக தேவைகளுக்காக கவலைப்படாதிருங்க, கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கறப்ப கூட கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். சரி, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர் எப்படி கவலைப்படாம இருந்தாரு? ஒரு உலகத்தாருக்கு ஒரு பெரிய மோசமான சூழ்நிலையா வந்துட்டு அது இருந்திருக்கும். பட் இயேசு கிறிஸ்து எவ்வளவு கவலைப்படாம இருந்தாருன்றதை நம்ம பார்க்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கலாம். மார்க் 4:38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆமீன். ஆமென். காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. இவங்க கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க. போகும் பொழுது, அந்த படகுல போகும் பொழுது காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. பட் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவரு மாம்சத்துல அவர் டயர்டா இருந்ததுனால கப்பலின் பெண் இணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். நல்லா ஜம்முன்னு தலகாணி வச்சு அவர் தூங்கிட்டு இருக்கிறார். வெளியில என்ன நடக்குது? காற்றும் கடலும் கொந்தளிக்குது. இப்படிதாங்க நம்ம இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. உலக போர் நடந்தாலும் ஜம்முன்னு தலகாணி வச்சு நம்ம தூங்கலாம். ஜபிக்க வேண்டிய நேரத்துல ஜபிச்சுட்டு தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும். அதுல தவறு கிடையாது. அப்ப இப்படிதான் வந்துட்டு உலக சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில பெரிய கொந்தளிப்பு வந்துட்டு இருக்கலாங்க. அதுக்காக அன்றாட வேலைகளை செய்யாமலாம் இருக்க முடியாது. எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம விட்டுற முடியாது. வெளியில காற்றும் கடலும் கொந்தளிக்கலாம். ஆனா நம்ம கர்த்தருடைய பார்வையில வந்துட்டு நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். அப்பொழுது அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்போஸ்தலர்கள்? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரை எப்படி அக்யூஸ் பண்றாங்க பாருங்க. ரொம்ப மோசமா அக்யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம நீங்க பாட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறப்ப, ஆண்டவர் வந்துட்டு காற்றையும் கடலையும் அதட்டி அவர் வந்துட்டு அமைதல் உண்டாக்குன பிறகு அவிசுவாசிகளை எதுக்கு பயப்பட்டீங்கன்னு கேட்கிறார். நீங்க அற்ப விசுவாசிகளா இருக்கிறீங்க, அவிசுவாசிகளா இருக்கிறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு கடல் கொந்தளிக்கிற மாதிரி, காற்று வந்துட்டு அடிக்கிற மாதிரி பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கலாங்க. ஆனா விசுவாசத்தை கை விட்டுட்டு, ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேனே, உங்களுக்கு கண்ணு இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? அற்ப விசுவாசி என்ற வார்த்தையை சொல்லிதான் நம்மளுக்கு பதில் கொடுப்பாரு. அப்ப நாம் அற்ப விசுவாசிகளா இல்லாம, இல்ல கர்த்தர் நல்லவர், ஏற்ற வேளையில இந்த காற்றையும் கடலையும் வந்துட்டு கொந்தளிக்கிறதெல்லாம் ஒரே வார்த்தையில அவர் அடக்கிடுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இல்லைங்களா? இறையாதே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில காற்றும் கடலும் அது அப்படியே அமைதல் உண்டாயிற்று அப்படின்றத பாக்குறோம். அவருக்கு தேவை இறையாதேன்ற ஒரு வார்த்தை தாங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு காற்றும் கடலும் கொந்தளிக்கிற மாதிரி வந்துட்டு பெரிய ஒரு போராட்டம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இறையாதேன்னு சொல்லிட்டாருன்னா அது அமைதியா இருக்கும். கர்த்தருக்கு உங்க பிரச்சனையை மாத்துறதுக்கு ஒரு செகண்ட் போதும். ஆனா விசுவாசமா இருக்க முடியுமா? அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தாக்க விசுவாசின்னு சொல்லுவார். அப்படி இல்லட்டாக்க அற்ப விசுவாசின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். பயம் நமக்கு இருக்கக்கூடாது, கவலை நமக்கு இருக்கக்கூடாது. வாசிக்கலாம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலோசியன்ஸ் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அப்ப கர்த்தர் உங்களுக்கு சரி பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிட்டா நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப சமாதானத்துக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு சமாதானம் இருக்கும்? இப்ப எவ்வளவு விதமான கவலைகளை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், எனக்கு வாடகை கொடுக்க முடியல. நான் மளிகை சாமான் வாங்கணும், என்னால முடியல. கரண்ட் பில் இன்னும் கட்டல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, எனக்கு கடன் கட்ட வேண்டிய ஒரு நாட்கள் நெருங்குகிறது, என்னால கட்ட முடியல, என்னோட வேலையில ஒரு பிரச்சனை இருக்கு, பிள்ளைகளுடைய படிப்புல பிரச்சனை இருக்குது, எக்ஸாம்ல மார்க் குறைவா எடுக்கிறாங்க, இல்ல மேரேஜுக்கு வந்துட்டு வரன் அமைய மாட்டேங்குது, இல்ல வரன் அமைஞ்சிருச்சு, அதுக்கு பண தேவைகள் சந்திக்கப்படல, இப்படின்ற கவலைகள் வந்துட்டு இருக்கலாங்க. ஆனா கர்த்தர் சொல்லாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுதுதான் சமாதானம் உங்களுக்கு கிடைக்கின்றார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது அப்படின்ற வசனத்தை வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா? தேவ சமாதானம் எப்படிங்க கிடைக்கும் உங்களுக்கு? நீங்க தேவன்கிட்ட தெரியப்படுத்தினாதான் தேவ சமாதானம் கிடைக்கும். வாசிக்கலாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள் வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verses 6 to 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆண்டவர் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்க சொல்றாருன்னு பாருங்க. கவலைப்படாம ஜெபின்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படாம நீ தேவன்கிட்ட தெரியப்படுத்துங்கிறார். ஜெபிக்கிறதே கவலைப்பட்டு ஜெபிக்க கூடாது, கவலைப்படாம ஜெபின்னு சொல்லி சொல்றார். அப்பொழுது இந்த ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ ஒழுங்கா கவலைப்படாம ஜெபம் பண்ணாக்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்க பிரச்சனை தீர்ந்து போய் உங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னாக்க கவலைப்படாம என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கவலைப்படாம கர்த்தர்ட்ட போய் ஜெபிக்கிறதுக்கு பதிலா அநேகர் வந்துட்டு சுய புத்தியை வந்துட்டு நாடி தேடி, என்னோட மூளைக்கு இது தோணுது, பேசாம போய் இன்னார்ட்ட போய் ஒரு 5 வட்டி 10 வட்டிக்கு நான் வாங்கிட்டேன்னா எனக்கு பண தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு செஞ்சவங்க எல்லாரும் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. இல்ல பொருளாசை நிமித்தமா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பயத்து நிமித்தமா கவலை நிமித்தமா ஒரு காரியத்தை செய்தா அது பிரச்சனையில தான் போய் முடியும். அதனால பயத்தினாலேயோ ஒரு பொருளாசையினாலேயோ இல்ல ஒரு கவலையினாலேயோ நம்முடைய முடிவுகளை நம்ம எடுக்கக்கூடாது. முடிவுகள் கர்த்தர்ட்ட கேட்டு எடுக்கிறீங்களா இல்லையா அதை வந்துட்டு உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரைக்கும். Proverbs chapter 3 verses 5 to 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஆமென். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று எழுதியிருக்கிறது. அப்ப எதுக்குமே நீ சொந்தமா சுயமா நீ யோசிக்காம உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல நீ நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எப்பங்க கர்த்தர் பாதைகளை செவ்வைப்படுத்துவாரு? நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு மூளை இருக்குது, நானே செஞ்சுக்குவேன்னு சொல்லி வந்துட்டு பெருமையினால சுய புத்தியினால வந்துட்டு சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து ட்ரை பண்ணி தான் பாப்போமே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு சொல்லி அறகுறையா கிடையாது. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். வழிகளில் எல்லாம் அப்படின்னா 24 மணி நேரம்ங்க. 24 மணி நேரமும் வந்துட்டு கர்த்தருடைய சிந்தையா இருக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த தேவைகளுக்கும் ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டு தன்னுடைய அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்கிற மாதிரி நாமளும் எந்த தேவை ஆவிக்குரிய தேவைகளா இருந்தாலும் கர்த்தர் போய் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு வசனம் புரிய மாட்டேங்குது, எனக்கு ஒழுங்கா வாசிக்க தெரிய மாட்டேங்குது, படிச்சாலும் புரிய மாட்டேங்குது, எனக்கு நீங்க வசனம் சொல்லி கொடுங்க, இல்ல இந்த ஓமை எனக்கு வந்துட்டு புரியல, இந்த புஸ்தகம் எனக்கு வந்துட்டு புரியல, இல்ல என் குடும்பத்துல ஆவிக்குரிய முன்னேற்றமே வந்துட்டு கிடையாது, என் குடும்பத்தார் பரிசுத்தமா ஆகணும், என் பிள்ளைங்க பரிசுத்தம் ஆகணும், என்னுடைய பிள்ளைங்க பாவ செயல்களை வந்துட்டு விடணும், என்னுடைய மனைவி மனம் மாறணும், என்னுடைய கணவர் மரம் மாறணும், என்னுடைய மாமனார் திருந்தணும், என்னுடைய மாமியார் திருந்தணும், நான் என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் சிநேகிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆவிக்குரிய காரியங்களை தேடணும்னு சொன்னாக்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது சுய புத்தியின் மேல சாயாம முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாக்க அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வாசிக்கலாம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஐசையா 26 verse 4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். ஆமென். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். யாருங்க நித்திய கன்மலை? கர்த்தராகிய யெகோவா, பிதாவாகிய தேவனுடைய நாமம் பழைய ஏற்பாட்டுல நமக்கு இப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. பட் யாருங்க அந்த யெகோவா? அந்த கன்மலை யாரு? அந்த கன்மலை கிறிஸ்துவை என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். சோ அந்த கன்மலை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை யெகோவா என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவன் ஒருவராக இருக்கிறார் என்பதை நம்ம இதன் மூலமா நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். Psalm 18 verse 2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஆமென். இதை நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை விசுவாசிக்க முடியும்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் என் கன்மலையும் கர்த்தர் என் கோட்டையும் கர்த்தர் என் இரட்சகரும் கர்த்தர் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் என் கன்மலை, இயேசு கிறிஸ்து தான் என் கோட்டை,
இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், என் தேவன், நாம் நம்பி இருக்கும் துருகம், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம்னு சொல்லி நீங்க முழு இருதயத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புனீங்கன்னு சொன்னாக்க எப்படி உங்களால கவலைப்பட முடியும்? நீங்க நிச்சயமா கவலைப்பட மாட்டீங்க. பட் இன்கேஸ் ஒரு சில பாரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 56, Psalm 55 verse 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லைங்களா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட மாட்டார்னு பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லைங்களா? ஆனா பாட்டு பாடுறதோட அந்த வசனங்களை விசுவாசிக்கணும். அதுதான் அடிப்படையானது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இதே வசனத்தை தான் புதிய ஏற்பாட்டுல பேதுருவும் எழுதுறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன்க. சுவிசேஷத்துக்கு அனுப்பி விட்டுட்டு சுவிசேஷம் முடிஞ்ச பிறகு கூப்பிட்டு கேள்வி கேட்கிறார். உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின பொழுது உங்களுக்கு ஏதாகிலும் குறைவா இருந்ததா? ஒன்றும் எங்களுக்கு குறைவா இருந்ததுன்னு பதில் சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்ததான்னு சொல்லி அவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு கர்த்தருக்கு தெரியுங்க. அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அதனால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களோட கவலையா அவர் மேல வச்சுட்டீங்கன்னாக்க உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கர்த்தர் மேல பாரத்தை போடலைன்னு சொன்னாக்க கவலை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஒரு சில சூழ்நிலைகள் பைபிள்ல வந்துட்டு நடக்கிறத வந்துட்டு நம்ம கவனிச்சு பார்க்கலாம். தாவீதுக்கு ராஜாவாகிறதுக்கு முன்னாடி ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் வருகிறது. தாவீதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிடுறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனா ராஜாவாகல. சவுல் ராஜா தாவீதை கொல்வதற்கு அவன் தேடி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தாவீது மற்றும் அவனுடைய கூட்டத்தார் ஒரு 400-500 பேர் இருக்கிறாங்க. எல்லாருடைய மனைவிகளையும் எல்லாருடைய பிள்ளைகளையும் எதிரி நாட்டுல இருந்து வந்து தூக்கிட்டு போயிடறாங்க, கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போனப்ப தாவனுடைய கூட்டாளிகள், நல்லா புரிஞ்சுக்குங்க, இவங்க எல்லாம் யாரோ கிடையாது, தாவீதுக்காக நாங்க வந்துட்டு போர் செய்வோம்னு சொல்லி வந்த கூட்டாளிகள். இவங்க கூட்டாளிகள் எல்லாருக்கும் தாவீது மேல கோவம் வருது. இவனோட வந்து சேர்ந்ததுனால தானே நம்ம மனைவியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்ம பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இவன் மேல் கல்லெறிய வேண்டும். அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. எத்தனை பேரு? ஒரு 400ல இருந்து 600 பேரு தாவீது மேல கல்லெறிவதற்கு அவங்க எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இததான் நம்ம 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது நெருக்கப்பட்ட காலத்துல அவனை கல்லெறிய வேண்டும். அந்த பிராக்டிக்கலா அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. அடுத்த ஃபியூ மினிட்ஸ் தாவீதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கலாம், அரை மணி நேரம் இருந்திருக்கலாம், 1 மணி நேரம் டைம் இருந்திருக்கலாம். கல் எறியலாமான்னு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல தாவீது நெருக்கப்பட்ட காலத்துல அவன் யாரை நம்பினான்னு பாருங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுக்கப்புறம் கர்த்தர்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நாங்க இவங்களை விரட்டிக்கிட்டு போனாக்க எங்களுடைய மனைவிகள் பிள்ளைகளை நாங்க மீட்டுக் கொள்ள முடியுமா? நாங்க போகலாமான்னு கேட்கிறப்ப கர்த்தர் போன்னு சொல்றார். நாங்க போனோம்னா ஜெயிப்போமான்னு கர்த்தர்ட்ட கேட்கிறார். கர்த்தர் நீ போவது மட்டும் இல்லாம நீ ஜெயிக்கவும் செய்வாய்ன்னு சொல்றார். அப்ப கர்த்தர்ட்ட இருந்து பதில் வந்த பிறகுதான் இவங்களுக்கு எல்லாம் ஒரு விசுவாசம் உண்டாகிறது. அந்த விசுவாசம் வருவதற்கு காரணமா இருந்தது தாவீது நெருக்கப்பட்ட காலகட்டங்களில் கர்த்தரை நம்பினவனாய் இருந்தான். அப்ப இப்படிதான் வந்துட்டு பைபிள்ல பரிசுத்தவான்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க நெருக்கப்பட்ட காலங்களில் கர்த்தர் மேல் முழு விசுவாசத்தோட இருந்து கவலைப்படாம இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, மனைவியை வந்துட்டு ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். எதிரி நாட்டுல இருந்து வந்துட்டு மனைவிகளை வந்துட்டு ஒரு 600 பேரோட மனைவிகள் பிள்ளைங்க காணாம போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேரை ஒரு ஊர்ல இருந்தே கடத்திட்டு போயிட்டாங்கன்னா கவலைப்படாம இருக்க முடியுமா? ஆனா அந்த நேரத்திலையும் தாவீது கவலைப்படுவதை காட்டிலும் நெருக்கப்பட்டிருக்கிறான். நெருக்கப்பட்ட போதும் கர்த்தர் மேல் வந்துட்டு முழு விசுவாசத்தோட இருந்ததுனால கர்த்தரங்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் திரும்ப வந்துட்டு கூட்டிக்கிட்டு வரதுக்கு, அந்த போர்ல அவங்க ஜெயிச்சு திரும்ப கூட்டிட்டு வரதுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். இதுக்கு மேலையான மக்கள்லாம் வந்துட்டு ஒரு பெரிய நெருக்கம் வந்திருக்கும். இந்த அளவுக்கு எல்லாம் நெருக்கம் நம்ம வாழ்க்கையில வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த நெருக்கத்திலையும் தாவீது கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தது போல நாமும் இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுலும் புதிய ஏற்பாட்டுல அதை தான் வந்துட்டு சொல்றான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். சுவிசேஷத்துக்காக நெருக்கம் வந்தாலும் எனக்கு கட்டுக்களும் உபத்திரவங்களும் இருக்குதுன்னு ஆவியானவர் சொல்றாரு. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன்னு வந்துட்டு அவரு தைரியமா வந்துட்டு பேசுறாரு. அப்ப இப்படித்தான் நம்ம வந்துட்டு இருக்கணும்.
அப்ப எதை குறிச்சு கவலைப்படணும், எதை குறிச்சு கவலைப்படக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ராஜ்யத்தை குறித்து கவலைப்படுங்க, கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறிச்சு கவலைப்படுங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய பரிசுத்தத்தை பத்தி கவலைப்படுங்க, நம்ம கர்த்தருடைய பார்வையில பாவம் இல்லாம இருக்கணுன்றதை குறிச்சு கவலைப்படுங்க, உலக காரியங்களை குறிச்சு கவலைப்படாதிருங்கள். ஏன்னா உலக காரியங்களை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம கவலைப்படலைன்னு சொன்னாக்க கர்த்தர் என்ன சொல்றாரு? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ரட்சிப்பை குறித்து நீங்க கவலைப்படணுங்க. நீங்க கவலைப்பட வேண்டியது இந்த உலக காரியங்களை குறித்து கிடையாது. ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும். ரட்சிப்பை குறித்து நீ கவலைப்படாம இருந்தனாக்க தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் கேள்வி கேட்கிறார். அப்ப எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். அப்ப கவலைக்கு ஒரே ஒரு மருந்து, நீங்க கவலைப்படாம உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலை என்பது ஒரு வியாதி மாதிரி. அது எப்பொழுதும் அது மனசுல போட்டு அலசிக்கிட்டே இருக்கும். கவலை ஒரு பெரிய வியாதி. அது ஆட்டோமேட்டிக்கா பாவத்துக்கு இட்டு செல்லும். கவலைப்படுறதுனால அவிசுவாசமான வார்த்தைகளும் அவிசுவாசமான கிரியைகளும் வரும். அதனாலதான் கர்த்தர் கவலையை மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுன்றதுக்காக தான் ஒரு சில வசனங்களை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? இயேசுவை போல சிந்தி. இயேசுப்பா கவலையே படல. காற்றும் கடலும் கொந்தளிக்குது, அவர் பாட்டு ஜம்முன்னு தலகாணியை வச்சுட்டு அவர் படகுல தூங்கிட்டு இருக்கிறார். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நான் கர்த்தர்ட்ட சொல்லிட்டேன், இந்த பிரச்சனையை பத்தி நான் கர்த்தர்ட்ட பேசிட்டேன், இதை கர்த்தர் பாத்துக்குவாரு, நான் விசுவாசிக்கிறேன், அதுக்காக நான் முயற்சிகள் பண்ணுவேன், ஆனா கவலைப்பட மாட்டேன். பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீங்க ஜெபிக்கலாம், நீங்க முயற்சிகள் பண்ணலாம், ஆனா கவலைப்படக்கூடாது. கவலைப்படுவது அது பாவம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, நமக்கு கவலை இல்லையா? கவலைப்படுறாங்க, என்ன பண்ணுவாங்க? கர்த்தரையே குற்றப்படுத்துவாங்க. போய் அப்போஸ்தலர்கள் கர்த்தரை குற்றப்படுத்தினாங்க. ஆண்டவரே, நாங்கள் சாகிறது நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறப்ப அவர்களை காற்றையும் கடலையும் கடிஞ்சுக்கிட்டு அவர் அப்போஸ்தலர்கிட்ட கேட்கிற கேள்வி, அவிசுவாசிகளை எதுக்காக பயந்தீங்கன்னு சொல்லி கேட்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தான் நமக்கு வேண்டும். அதுதான் நமக்கு மாற்று மருந்து. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அவரை போல சிந்திச்சீங்கன்னா அதுதாங்க பெரிய ஆயுதம். சர்வாயுத வர்க்கம்ன்றதை வாசிக்கிறேன் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை. அப்ப இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை பார்க்கணும். பெரிய ஆயுதமே இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய் இருப்பது. இதுதான் பெரிய ஆயுதமாக இருக்கிறது. கடைசியாக அப்படின்னு கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். கடைசி வசனமா ஒரு வசனத்தோட நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப எதை சிந்திக்கணும்னு சொல்றாரு? உண்மையான காரியங்களை சிந்திங்கிறார். ஒழுக்கமான காரியத்தை சிந்திக்க சொல்றார். நீதி உள்ள காரியங்களை சிந்திக்க சொல்றார். கற்புக்குரிய காரியங்களை சிந்திக்க சொல்றார். அன்புக்குரிய காரியங்களை சிந்திக்கணும். நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், கவலைப்படாமல் இருங்கள் என்பது அது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாளைய தினத்தை குறித்து உங்களுக்கு கவலை வேண்டாம்னு கர்த்தர் சொல்றது அது ஆலோசனை கிடையாதுங்க, இது கட்டளையாக இருக்கிறது. அப்படின்னா நம்ம பல முறை கவலைப்பட்டிருப்போம் நம்ம வாழ்க்கையில. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ இந்த உலகபூர்வமான காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டிருக்கலாம். பண தேவைகளை குறித்து கவலைப்பட்டிருக்கலாம், வேலையை குறித்து கவலைப்பட்டிருக்கலாம், படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து. எந்த கவலையா இருந்தாலும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்களும் இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடும் என்பதை நம்ம வாசித்தோம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களை நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பல ஸ்டேஜஸ் தாண்டி வந்துட்டோம் இல்லைங்களா? வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் நம்ம அந்த ஸ்டேஜ்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம் இல்லைங்களா? அங்க வசனம் அது விதை முளைச்சோனையுமே உடனே அது நெருப்புனால அது உஷ்ணத்தினால கருகி போய்விடும். 2வது ஸ்டேஜ் நமக்கு வழி அருகே விதைக்கப்பட்டதும் அது பலன் கொடுக்காது. அடுத்து பாறையின் மேல் விதைக்கப்பட்டதும் பலன் கொடுக்காது. 3வது ஸ்டேஜ் தான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது. அப்ப உலக கவலை இருந்தாக்க அது வசனத்தை நெருக்கி போடும், பலன் கொடுக்காம போயிருவாங்கன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நாம பலன் கொடுக்கணும்னா முதல்ல கவலைப்படக்கூடாது. எந்த கவலையா இருந்தாலும் நீங்க தேவனிடம் தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் அது ஆண்டு கொள்ளும் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், ஏனெனில் இயேசு கிறிஸ்து விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருப்பதனால
எல்லா கவலையும் அவர் மேல வச்சிருங்க. அப்ப மாம்சத்துல கவலைப்பட்டிருக்கிறோம், சுய புத்தியின் மேல சார்ந்து நாமளே தப்புகள்லாம் நிறைய பண்ணிருக்கிறோம்னா முதல்ல மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் நல்லவர், மன்னிச்சிருவார். ஆண்டவரே, நான் நேத்து வரைக்கும் கவலைப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நானா யோசிப்பேன், நானா சிந்திப்பேன், நானா எனக்கு தோணுனதை செஞ்சு நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே அப்படின்னா மன்னிப்பை கேட்போம், மனம் திரும்புவோம். கர்த்தர் நல்லவர், அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். தங்கள் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பாவங்களை அறிக்கை செய்வோம், பாவங்களை விட்டுறலாம். அப்ப இனிமேட்டு கவலை இல்லாம ஒரு வாழ்க்கை வாழணும். அது உலகபூர்வமா அவனுக்கு எந்த கவலையும் இல்லாம இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எதை குறித்து கவலைப்படுகிறவர்களா இருக்கணும்? ரட்சிப்பை குறித்து கவலைப்படுகிறவர்களா இருக்கணும். ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருந்தால் வரப்போகிற தண்டனை தீர்ப்புக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல. அப்ப வரப்போகிற தண்டனை தீர்ப்புக்கு தப்பிக்கணும்னாக்க ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவர்களா இருக்கணும், பரிசுத்தத்தை குறித்து கவலை உள்ளவர்களா இருக்கணும், நித்திய ஜீவனை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கவலை உள்ளவர்களா இருக்கணும். அப்ப தேவையான காரியத்துக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்து உலக காரியங்களை தேவனிடம் தெரியப்படுத்தினாக்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இந்த உலக தேவைகள் எல்லாம் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா சந்திப்பாரு. நமக்கு வரப்போகிற ராஜ்யம் பெரியது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. நம்ம எல்லா கவலைகளையும் கர்த்தர் மேல் வைத்து விட்டு நல்ல மனம் திரும்பி ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சாந்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையது. ஏசப்பா, இந்த வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று நீங்க கட்டளையா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த கட்டளை நாங்க பல முறை நாங்க கடைபிடிச்சதே கிடையாதுப்பா. நூத்துக்கணக்கான முறைகள் இந்த உலக காரியங்களை குறித்து நாங்க நிறைய கவலைப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பை குறித்து கவலைப்படாம இந்த உலக தேவைகளை குறித்து நிறையவே நாங்க கவலைப்பட்டிருக்கிறோம். அதற்காக நீர் எங்களை முதலாவது மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி கொண்டாடுகிறேன். ஏசப்பா, சுய புத்தியை நாங்கள் சார்ந்து, ஏசப்பா, நாங்கள் எங்களுடைய சுய புத்தியை சார்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையா இராமல் முழு இருதயத்தோடு நாங்கள் கர்த்தரை தேடாமல் மாம்சத்துல கவலைப்பட்டு மாம்சத்துல நிறைய காரியங்களை நாங்கள் செய்து தவறான காரியங்கள், தவறுக்கு மேல தவறுகள் செய்திருக்கிறோம். கவலைப்படுவதன் மூலமா அவிசுவாசமான வார்த்தைகளை நாங்கள் பேசி இருக்கிறோம். ஆண்டவரே, கவலைப்படுவதன் மூலமா அவிசுவாசமான செயல்பாடுகளை செஞ்சிருக்கிறோம். அதற்காக முதலாவது எங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி கொண்டாடுகிறேன். இனிமேட்டு எங்களுக்கு உலக தேவைகள் எதுவா இருந்தாலும், எங்களுக்கு நெருக்கப்படுகிற காலகட்டமா இருந்தாலும், நாங்கள் தாவீதை போல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தாவீது தன்னுடைய நண்பர்களால் நெருக்கப்பட்ட பொழுது, தன்னுடைய கூட்டாளிகளால் நெருக்கப்பட்ட பொழுது அவன் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனா இருந்து அவன் எல்லோரையும் ரட்சித்தது போல நாங்களும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருப்பதற்கு எங்கள் எல்லோருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பவுலுக்கு ஆவியானவர் எப்பொழுதும் உணர்த்தி கொண்டே இருந்தார். பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் உணர்த்திய பொழுதும் நான் என்னுடைய பிராணனை கூட நான் பெருசாக எண்ணவில்லை. நான் கர்த்தருக்காக என்னுடைய ஜீவனை கூட கொடுக்குறேன்னு சொல்லி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி கவலை இல்லாமல் சுவிசேஷம் அறிவித்த அப்போஸ்தலன் பவுலை போல நாங்கள் இருப்பதற்கு எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அதற்காக எங்கள் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல நாங்கள் வாசித்தது போல உங்களுடைய எல்லா கவலைகளையும் நீங்க கர்த்தரிடம் நீங்க தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆண்டு கொள்ளும் என்று எழுதியிருக்கிறபடி, ஆண்டவரை, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்துக்கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. நீர் எங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன். பலமுறை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். எங்களை விசாரிக்கிற தேவனா இருந்து எங்களை எப்பொழுதும் விசாரித்துக் கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்கள் கவலைகளை எல்லாம் உண்மையில் வைத்து விடுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களுடைய கண்மலையா இருக்கிறீர், நீர் எங்கள் கோட்டையா இருக்கிறீர், நீர் எங்களுடைய இரட்சகரும் எங்களுடைய தேவனுமாய் இருக்கிறீர், எங்களுடைய துருகம், எங்களுடைய கேடகம், எங்களுடைய இரட்சணிய கொம்பு, எங்களுடைய உயர்ந்த அடைக்கலம் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுப்பா, நாங்கள் பைபிள்ல படிச்ச பரிசுத்தவான்களை போல எலியாவுக்கு உணவு இல்லாத பொழுது அவன் கவலை இல்லாமல் இருந்தான்றதை நாங்க வாசிக்கிறோம். அந்த விதவையானவள் தன்னிடம் ஆண்டவரே, ஒரே ஒரு ஆண்டவரே அப்பத்திற்கு மாத்திரமே அவளுக்கு மாவு இருந்த பொழுதும் விசுவாசத்தோடு அந்த ஒரு அப்பத்தையும் எடுத்து எலியாவுக்கு அவள் கொடுத்தது போல நாங்களும் நெருக்கப்படுகிற காலங்களிலே
நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, வேதம் சொல்கிறது போல ஆண்டவரே, நாங்க 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல வாசித்தது போல கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது, ஆனால் சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று சொல்லும் பொழுது அழிவு சடுதியாய் வரும் என்று எழுதியிருக்கிறபடி அழிவு சடுதியாய் வந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் விசுவாசத்தோடு இருப்பதற்கு கிருபை கொடுங்கப்பா. எப்பொழுது எப்படி வந்துட்டு காற்றும் கடலும் கொந்தளித்த பொழுது நீர் ஆண்டவரே நீங்க தலையணையை வைத்து நீங்க தூங்கிக்கிட்டு அமைதியா இருந்தீங்களோ, அதே போல நாங்களும் எப்பொழுதும் ஆண்டவரே எப்பொழுதும் அமைதலோட ஜீவனம் பண்ணுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று வசனம் சொல்கிறது போல ஏசப்பா, நாங்க உங்களை போல சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு கத்துக் கொடுங்க, எங்களை ட்ரெயின் பண்ணுங்க ஆண்டவரே. உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு எங்கள் எல்லோருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய வருகையின் போது நாங்கள் எல்லோரும் உங்களுடைய ஆண்டவரே சந்நிதியில வந்துட்டு பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. துதிகான மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். யாருக்காவது ஜெப தேவைகள் இருந்தாலோ சாட்சிகள் இருந்தாலோ சாட்சிகளையே சபையாரோட நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு விண்ணப்பம் பிரதர். சொல்லுங்க. கீமோக்கு போறோம் பிரதர், கீமோ போட்டுன்னு வரதுக்கு. எனக்கு நேற்றே ஒரு உங்க பக்கத்துல ஒருத்தர் கேன்சரால ஒரு வயசானவரு பார்த்தேன். அவரு ரொம்ப துடியா துடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தாரு. அந்த சத்தத்தை கேட்கவே எனக்கு ஒரே கஷ்டமா இருந்துச்சு பிரதர். நான் வந்து பிரேயர் பண்ணிட்டு, அவர் எந்த பாவம் பண்ணிருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, அந்த அவ்வளோ வலியோட துடிக்கிறாரு வயசானவரப்பா, அவரு நீங்க ஏறெடுத்து பாருங்கப்பா, எந்த பாவம் பண்ணாலும் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ட்டு வந்துட்டேன் பிரதர். எனக்கு அது பார்த்ததுல இருந்து ஒரு பயம் எடுத்துட்டு ஜுரம் எடுத்துக்கிச்சு பிரதர். ஏன்னா ஜுரம் தான் கீமோ ஏத்த மாட்டாங்க. இந்த கீமோ ஏத்துறது எனக்கு அந்த ஜுரம் இருக்கக்கூடாது பிரதர். அந்த கீமோ ஏத்துறது உடம்பு எனக்கு பலனுக்கு வேணும் பிரதர். எனக்கு ஏசப்பா நல்ல பலனை கொடுக்கணும். இவ்வளவு நாள் கார் வச்சுருந்தேன், ஆனா நான் இந்த வாட்டி கார் வச்சுன்னு போல பஸ்ல ஏறி நான் போகணும்ட்டு கூட வந்து என்ன நடத்தி கொடுக்கணும் பிரதர். இதோட ஓகே சிஸ்டர், நம்ம ஜெபிக்கலாம். சோ கீமோ எடுக்கிறதுக்கு பலன் மட்டும் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது எடுக்காம ஆண்டவரே முற்றிலுமா அந்த கேன்சரை குணமாக்கணும்னு சொல்லி நம்ம 2 காரியங்களுக்கும் கர்த்தட்ட வந்து நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, எங்களோட தந்தையே ஆண்டவரே, சகோதரியினுடைய ஜெப விண்ணப்பங்களை ஏசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க. எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்னரே என்னுடைய தேவைகளை அறிந்த தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா சகோதரியினுடைய இந்த கேன்சரை குணமாக்குங்க ஆண்டவரே. அவங்களுக்கு கீமோ இல்லாம நீர் சுகமாக்குவதற்கு வல்லவராயிருக்கிறீர். எவ்வளவோ பேருக்கு ஆண்டவரே எந்த ஒரு வைத்தியமும் இல்லாம ஆண்டவரை சுகமாக்குகிற எங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஏசப்பா அதுக்கு தடையா இருக்கிற சகோதரியினுடைய எல்லா பாவங்களையும் நீங்க மன்னிங்க. முதலாவது அவங்களுடைய இருதயத்துல இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யாரோ ஒருவருக்கு ஆண்டவரே கீமோதெரப்பி கொடுத்தப்ப அவர் அந்த வலியினால துடிச்சதை பார்த்து அவங்களுடைய இருதயத்துல பயங்கள் இருக்குது. இயேசுவாவுடைய வசனத்தை அவர்கள் முழுமையா விசுவாசிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வசனத்தினால சகோதரியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரியிடம் காணப்படுகிற அந்த பயத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை. சகோதரியிடம் காணப்படுகிற அந்த பயத்தை இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். நீங்க சகோதரியோட கூட இருங்க. அன்பிலே பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறபடி பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்கிறபடி ஆவியானவரே நீங்க வந்துட்டு சகோதரிக்கு வந்துட்டு பயத்தை புறம்பே தள்ளி போடுங்க. நீங்க சகோதரி அன்பு செய்றீங்க, அவங்க உங்களை அன்பு செய்யறாங்க. அன்பின் மூலமா எல்லா பயங்களையும் நீர் எடுத்து போட வேண்டுமாக நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவங்களோட கூட இருங்க. உடம்புல இருக்கிற எல்லா கேன்சர் செல்ஸும் இப்பொழுதே வந்துட்டு அது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மீண்டும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறபடி நாங்க ஆவியினால் பிறக்கிற பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய சரீரங்களை நீங்க புதுப்பிப்பீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. சகோதரியினுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா கேன்சர் செல்ஸும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். அதற்கு தடையா இருக்கிற அவங்களுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுப்பா தயவு கூர்ந்து இந்த வேளையில மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களுக்கு விடுதலையை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரிக்கு நாங்க கேன்சர்ல இருந்து விடுதலைய கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால சகோதரிக்கு கேன்சர்ல இருந்து விடுதலையை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். நீங்க சகோதரியோட கூட இருங்க. சகோதரியை வழி நடத்துங்க, அவங்களை பலப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக.
இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சொல்லுங்க சிஸ்டர். பீட்டர் அவர் வந்து இந்த எக்ஸசைஸ் கூட்டு போனாங்க. அவருக்கு நான் இந்த கால்லையும் கையில கொடுக்கறப்போ நல்ல ஒரு கால்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. இவரு நாளைக்கு இல்ல நாளான்னைக்கே இவரை நடக்க வைக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதர். கையை மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் அப்படின்னாங்க. ஆனா இல்லைங்க பிரதர், நாங்க சாயந்தரம் பார்த்தோம், கை நல்லாவே அவர் மேல தூக்குனாரு. அப்பதான் எசப்பாக்கு நினைச்சா எசப்பாக்கு ஸ்தோத்திரம்னு. இன்னைக்கு சீஃப் டாக்டர் வந்தாரு. வந்துட்டு எங்க சைடு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கு அவருக்கு. இனி அவரா வந்து கியூர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு ஞாபக சக்தி மட்டும் அவரை வரணும், அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து அவரா வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பிரதர். அப்புறம் வந்து இன்னைக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரிப்ஸில் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டேப்லெட்ஸ் மூலியமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க பிரதர். அவருக்கு நல்லா நினைவு வரணும். பின்னெல்லாம் எடுத்துட்டாங்களா? அந்த தொண்டையில இருந்த பின்னெல்லாம் எடுத்துட்டாங்களா? இல்லைங்க பிரதர், அது வந்து இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். ஏன்னா திடீர்னு வந்து ஏதாவது பிரச்சனை, இப்போ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டேபிளா இருக்கு, ஆனா அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவருக்கு வந்து ரொம்ப ரிஸ்கான இதாயிரும். இப்போ போற வரைக்கும் அது இருக்கட்டும், இப்போ அதை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இவருக்கு வந்து இன்னைக்கு அந்த டார்ச் எல்லாம் வச்சு கண்ணில் இது பண்றப்போ பார்வை தெரியல. இப்போ இதெல்லாம் இந்த பார்வை இந்த இவருக்கு வந்து அவர் ஆக்ஷன்ஸ் பண்றதெல்லாம் தான் நீ வரணுமா, அது அவர் தான் பண்ணணும், அதை நீங்க பாத்துக்கோங்க, நாங்க மெடிசன்ல பாக்கலாம் என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பிசியோ சைட்ல சூப்பரா இருக்குங்க பிரதர். அவர் சொன்னது வச்சு பார்த்தாவே என்ன நல்லா ஆக்ட் பண்றாரு, நல்ல ஒரு இது இருக்குது, 1.5 மாசத்துல அவர் நல்லா நடந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரதர். ஆனா இவரு நம்ம இந்த சைட்ல வந்துதான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, அவர் தான் கான்சியஸ் வரணும் இனிமேலு. ஆனா அவரோட இது ட்ரீட்மெண்ட்ல எல்லாமே நார்மலா இருக்குது, மெடிசின்ஸ் வயிறு எல்லா பகுதி சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. அது அந்த டேப்லெட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். இனி வந்து இவருக்கு அந்த கான்சியஸ் வரணும்னா டேப்லெட் கொடுத்துருக்குறோம். மாற்றங்கள் வரணும் இல்லைங்களா? ஆமாங்க, மாற்றம் கண்கள்ல வந்து தெரியணுங்க பிரதர். அப்புறம் அவர் முதல்ல ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தது எல்லாம் வாய் திறக்க சொன்னா திறந்தாருங்க பிரதர். அப்புறம் பல்ல காட்ட சொன்னா காட்டினாரு. அது இப்போ கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் கம்மி ஆயிட்டு இருக்கு பிரதர். டெய்லி காட்டுவாரு, இப்போ நாங்க டெய்லி அது அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்போ ஏதோ 1 டைம் 2 டைம்ஸ் தான் பண்றாரு. அப்படி இருக்கக்கூடாது, நாக்கு நீட்டிகிட்டே தான் இருக்கணும், உள்ள போகக்கூடாது, உள்ள போச்சுன்னா தான் டேஞ்சர். அவர் நாக்கு நீட்டிகிட்டே இருக்கணும். நீங்க கேட்குறப்பெல்லாம் அவர்கிட்ட நீங்க வந்து பாட்டு போடுங்க, இல்லைன்னா பேசிட்டு இருங்க, இல்லைன்னா நீங்க எப்படி அந்த பைபிள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அதை வசனத்து போடுங்க, அது அவங்க சொல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க பிரதர். அவங்க வச்சு இதெல்லாம் பண்ணி ஜெபிக்கணும். ஜெபிக்கலாம். ஆனா இது வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நார்மலாவே இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவர் அனுமதிக்க மாட்டாரு. இது சிக்ஷை தான் வந்துட்டு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்றாரு. அவர் நேசிக்கிறதுனால ஒரு சிக்ஷையை அனுமதிச்சிருக்கிறாரு. நம்ம மனம் திரும்பும் பொழுது முற்றிலுமாக கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் பீட்டருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க நேசிக்கிற பிள்ளைகளை நீங்க சிக்ஷிக்கிறீங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தகப்பன் சிக்ஷியாத பிள்ளை உண்டோ என்று வேதத்தில் எழுதி இருக்கிறபடி இயேசுப்பா, நீர் நல்ல தகப்பனா இருந்து ஆத்மா வந்துட்டு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுனால நீங்க சரீரத்துல வந்துட்டு நீங்க சிக்ஷிக்கிறீங்க ஆண்டவரே. அதை அவர்கள் புரிந்து கொண்டு நீங்க என்ன விரும்புறீங்க அப்படின்றத வந்துட்டு அவர்கள் தேடுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்கு அவர்களுக்கு ஆண்டவரை புரியத்தக்க அந்த ஆண்டவரை இருதயத்துல நீங்க உணர்வை கொடுங்க. நீங்க என்ன காரணத்தினால இதை அனுமதிச்சீங்க, எதை வந்துட்டு அவங்க அறிக்கை பண்ணணும், என்ன காரியத்தை அவங்க மாத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த ஆண்டவரே அவர் இப்போ வந்துட்டு முடியாம இருக்கிறதுனால சகோதரி அதை நன்றாக உணர்ந்து கொள்வதற்கு நீங்க சகோதரிக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில அவங்க 3 பேரும் நல்லா விசுவாசமா இருந்து, ஏசப்பா நல்லவர், 3 வாரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்துட்டு எவ்வளவு பிசிக்கலா வந்துட்டு அவர் ஸ்டேபிளா இருக்கிறாரு. இனிமேலும் வந்துட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்கிற விசுவாசத்தோட அவர்களுடைய பற்றி கொள்வதற்கு ஆண்டவரை நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே இந்த வேளையில சகோதரனுக்கு நீங்க ஆண்டவரே இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே அது அவருடைய கண் பார்வையா இருந்தாலும், அவருடைய பேச்சு திறனா இருந்தாலும், அவருடைய ஞாபக சக்தியா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மீட்டெடுப்பதற்கு நீர் வல்லவரா இருக்கிறீர். அதற்கு தேவையான விசுவாசத்தையும் மனம் திரும்பலையும் அவங்களுக்கு கொடுங்க. நீங்க எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டிருக்கிறீங்க. முதலாவது அதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. மரண கட்டுக்குள்ள இருந்து நீங்க விடுதலையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளவோ காரியத்துல நீங்க விடுதலையை கொண்டு வந்து இப்பொழுது ஆண்டவரே டாக்டர்ஸே வந்துட்டு பிசிக்கல் பாராமீட்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா வந்துட்டு இப்பொழுது மூளையின் செயல்பாடு ஒண்ணுதான் வந்துட்டு சரியா ஆகணும்
அப்படின்னு சொல்லி அந்த இருதய சிந்தனைகளை பத்தியும் மூளையை பத்தியும் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆவியானவரே, நீங்க அதை எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க கவனித்து கொண்டுதான் இருக்கிறீங்க. தேவையான மாற்றங்களை கொடுங்க. அதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய சரீர சுகத்துக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் தயவா இந்த வழியில மன்னிங்க. சகோதரனுடைய பாவமா இருந்தாலும், அந்த குடும்பத்தாருடைய பாவங்களா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் தயவா இந்த வழியில மன்னித்து சகோதரனுக்கு விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சகோதரனுடைய இருதயத்தையும் அவருடைய மூளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கண்களையும் அவருடைய த்ரோட்டையும் அவருடைய உதடுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அவர் நல்லா பேசுறதுக்கு நீங்க கிருபையை கொடுங்க. நல்லா கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. நன்றாக ஆண்டவரை பார்ப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய கண்களால பைபிளை வந்துட்டு வாசிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. பைபிள் வாசிக்காத நாட்களுக்காக, ஆண்டவரை வாசிக்காமல் அசட்டையா இருந்த தருணங்களுக்காக நீர் மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் இருதயத்தை வந்துட்டு உங்களிடம் செலுத்தாத நாட்களுக்காக நீங்க வந்துட்டு மன்னிங்க. தேவையில்லாத உலக கவலைகளோடு இருந்ததுக்காக நீங்க மன்னிச்சு விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுங்க. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அவர்களோட கூட இருந்து அந்த குடும்பத்தை பலப்படுத்துங்க. நல்லதொரு சாட்சியாக கோயம்புத்தூர் சபையில மட்டுமில்ல, எல்லா சபைகளுக்கும் சாட்சியாக அவரை நீரே ஆண்டவரை நிறுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். துதிகான மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதுங்களா? Brother, prayer Lord, brother. சொல்லுங்க சிஸ்டர். Prayer request, brother. சொல்லுங்க. Brother, mother ki stomach pain, brother. உங்க பேர் சொல்லுங்க. D. Lazarus, brother. Daughter Esther, brother. ஓகே, எந்த சிட்டில இருந்து பேசுறீங்க? Andhra, brother. ஓகே சொல்லுங்க. மதருக்கு என்ன ப்ராப்ளம்? Appendicitis, brother. Start ஆயிடுச்சு, brother. Okay, brother. Prayer பண்ணுங்க, brother. Suffering stomach pains even. ரைட், ஓகே. நீங்க இவர் போவாஸ் பிரதர் கூட தானே கான்டாக்ட்ல இருக்கீங்க? நான் brother. Yes, brother. ஓகே நான் பிரேயர் பண்ணலாம். Okay. இயேசுவே ஆண்டவரே, சகோதரி சொன்ன அந்த ஜெப கருத்துக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய தாயாருக்கு வந்துட்டு அப்பண்டிசைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதன் மூலமா இருக்கிற அந்த வலிகளை எல்லாத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. அதன் மூலமா வந்த பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. அதற்கு தடையா இருக்கிற அவங்களுடைய பாவங்களை தயவா இந்த வழியில மன்னிங்க இயேசுப்பா. இந்த பாவங்களை மன்னிச்சு நீர் சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். எப்படி 38 வருடமாக இருந்தவனுடைய ஆண்டவரே அந்த நோய்கள் எல்லாத்தையும் நீங்க நீக்கி போட்டீங்க. நீக்கி போட்ட பிறகு இதோ நீ சொஸ்தமானாய். இதற்கு மேல் கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனிமேலும் பாவம் செய்யாதே என்று நீங்க ஆண்டவரை எச்சரிப்பு கொடுத்தபடி ஆண்டவரே உங்களுடைய பழைய பாவங்களை மன்னிங்க. இனிமேல் அவர்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு இரக்கம் பாராட்டி விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உடைய அப்பண்டிசைட்டிஸ்ல இருக்கிற எல்லா வலிகளையும் வேதனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். சகோதரனுடைய சரீரத்துல அப்பண்டிசைட்டிஸ் மூலமா வந்திருக்கிற எல்லா வலிகள், வேதனைகள், பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். இந்த அப்பண்டிசைட்டிஸ் மூலமா வந்திருக்கிற எல்லா வலிகள், வேதனைகள், பலவீனங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் விடுதலை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. அதற்கு தடையா இருக்கிற அவங்களை தயவாய் மன்னிச்சு இந்த வழியில விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எப்படி திமிர்வாதன காரணம் வந்துட்டு மேடம் கூட்டிட்டு வந்தப்ப நீங்க மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீங்க சொல்லிட்டு அதன் பிறகுதான் நீங்க சுகத்தை கொடுத்தீங்க. அதே மாதிரி இயேசுப்பா இந்த மகளுடைய பாவங்களை மன்னித்து சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வலி வேதனைகள்ல இருந்து பலவீனங்கள்ல இருந்து முழு விடுதலையை நாங்கள் சகோதரிக்கு கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. நீர் சுகத்தை கொடுத்தீர் என்பதை விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். prayer Lord, brother. ரொம்ப நன்றி, brother. பிரைஸ் லார்ட். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள்? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் சாட்சி பகிர்ந்துக்கிற சிஸ்டர். பிரதர் அப்படியே ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்கிறது. என்னன்னா இப்போ போன வாரத்துல சாட்டர்டே எங்க பொண்ணு சாப்பிடாம இருந்தா காலையில. அப்புறம் 3 o'clock போய் வெளியே சாப்பிட்டு இருக்கிறா பிரதர். அப்போ அவளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி நைட்ல நான் தூங்கிட்டு இருந்தே என்னை எழுப்பாம அவளே ஃப்ரெண்டு கூட போயிருக்கிறா. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அவங்க அப்பெண்டிக்ஸ் இருக்க மாதிரி இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் நெக்ஸ்ட் டே சண்டே நான் பிரதர்ஸ்க்கெல்லாம் சொல்லி பிரதர்ஸ் எல்லாம் ஜபிச்சாங்க. அப்புறம் அவ மாற்றங்க வந்தது பிரதர். அவளுக்கு சொல்லிட்டு போனேன். நான் ஆட்டோத்துல போகும்போது அவளை இட்டின்னு போறது டிப்ஸ் எல்லாம் போட்டேன். இங்க நம்ம லோக்கல் டாக்டர் எப்பவுமே நம்ம போறோம், அங்கே போகணும். நம்ம
அப்புறம் அவங்க வந்து மெடிசன் எல்லாம் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க. அப்புறம் நான் வந்து தைரியமா சொன்னேன் பிரதர், ஒரு ஸ்கேனிங் எடுக்கலாம்னு சொன்னாங்க. அப்பவே முன்னவே நான் சொல்லிட்டேன், உனக்கு எதுவுமே இருக்காது, நீ வந்து உங்க அப்பாவை மன்னிக்காம இருக்கிற, அதனாலதான் இப்படி எல்லாம் வருதுன்னு வசனால சொல்லிட்டேன் இந்த பிரதர். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெயின் எடுக்குது அப்படின்னு ஒரு அழுகுற மாதிரி ஒரு பெயின் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கும் போது எதுவுமே இல்லை, நார்மலா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவ வந்து விசுவாசிக்கிறபடி ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க பிரதர். அவ எப்படி நீ சொன்னேம்மா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா தான் என் கூட பேசினு இருக்கிறாங்க அப்படின்னு, உங்க அப்பாவுக்கும் அது ஏசப்பா தான் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இப்போ நம்ம மாறலன்னா அப்படியே அது கண்டினியூ ஆகி அப்புறம் வந்து எங்க ஆத்மா நஷ்டம் ஆகுது. அப்போ அப்படி என்னெல்லாம் சொல்றதுக்கு ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க பிரதர். ஏசப்பாக்கு நன்றி. அப்புறம் ஜபித்த எல்லா பிரதருக்கும் நன்றி பிரதர். நான் இவ்வளவு சுகர் இருந்தும் நான் வந்து வீடு வேலையெல்லாம் செய்யறேன் பிரதர். எனக்கு எதுவுமே எந்த டென்ஷனும் எந்த குறையில. ஆனா சில நேரத்துல மட்டும் எனக்கு மன இது விதை வருது பிரதர், மனசொல்வு. அதுக்காக ஜபிச்சிங்க பிரதர். நான் உறுதியா இருந்து 2 பேருமே ஏசப்பாக்குள்ள வழி நிறுத்துறதுக்கு ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க. நன்றி பிரதர். அவங்க வீட்டுக்காரர் கூட நான் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு புக்ஸ் கொடுக்கலான்னு போனேன் பிரதர். ஆனா அவங்க புக்ஸ் எதுவுமே எடுக்கல, வாங்கல. அவங்க அங்க ரொம்ப பாலிடிக்ஸ் இருக்கு பிரதர். அந்த இது சென்ட்ரல் ஜெயில வந்து அங்க யாருமே போகக்கூடாது பிரதர், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அவங்களுக்கு புத்தி வேணும். நான் வந்து பேசிட்டு வரப்படி ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க. போயிட்டு அவங்கள சந்திச்சுட்டு செகண்ட் டைமா போயிட்டு சந்திச்சு வந்தேன் பிரதர். பணம் கேக்குறாங்க பிரதர், நிறைய அவங்க லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு பெட்ஷீட் கொடுக்கறதுக்கே 200 ரூபாய் கேட்டாங்க பிரதர். நான் வந்து கொடுக்கல, அப்படியே அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சிக்ஷையாவே இருக்கட்டும் அப்படின்னு ஏசப்பா கிட்ட ஒப்பிச்சுட்டு தான் இருக்கிற பிரதர். எல்லா பிரதர்ஸும் எங்களுக்காக ஜெபிச்சாங்க, அதுக்காக நன்றி பிரதர். இந்த மாதிரி வீடு சபை எங்களுக்கு எடுத்ததுக்காக ஏசப்பாக்கு கூட நன்றி பிரதர். இன்னைக்கு கூட உங்க மெசேஜ்னாலே எனக்கு ரொம்பவே பலம் கிடைத்தது பிரதர். ஏசப்பாக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, சகோதரிக்காக அவங்களுடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்களுடைய மகளுடைய சரீரத்துல இருந்த அந்த பலவீனங்களை நீங்க நீக்கி போட்டீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே, அவங்களுடைய சகோதரன் வந்துட்டு ஆண்டவரே, அவங்களுடைய கணவர் வந்துட்டு ஆண்டவரே இப்ப இல்லாம இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க அவங்களுக்கு ஆறுதல் கொடுங்கப்பா. அவர் சீக்கிரமா விடுதலை ஆகிறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சாட்சியா இருப்பதற்கும் எப்பொழுதும் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளார நல்ல திடமனதா இருந்து கிறிஸ்துவுக்குள்ளார எப்பொழுதும் விசுவாசமா இருந்து விசுவாசத்தை கைவிடாம அவருடைய ஆண்டவரே இருதயத்துல வந்துட்டு எந்த பயமோ எந்த கவலையோ இல்லாம வந்துட்டு எல்லா கவலைகளையும் ஏசப்பா உங்க மேல வைக்கிறதுக்கு நீங்க அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அந்த குடும்பத்தோட இருங்க, அவங்களை வழி நடத்துங்க, அவங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே எந்த ஒரு பயம் இல்லாம கவலை இல்லாம உங்கள் மேல் விசுவாசமா இருப்பதற்கு தேவையான ஆண்டவரே அவங்களுடைய தேவைகளை நீங்க சந்திங்க. ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் நல்லா வந்துட்டு விசுவாசத்திலும் அன்புலையும் வந்துட்டு நீடிய பொறுமையிலையும் சாந்தத்திலையும் வளர்வதற்கு இறக்கம் பாராட்டுங்க. பிள்ளைகள் வந்துட்டு தன்னுடைய ஆண்டவரை தகப்பனை மன்னிக்கிறதுக்கு கருவியை கொடுங்க. அதே போல சகோதரியும் முழு இருதயத்தோட அவங்களுடைய கணவரை மன்னிச்சுட்டு ஏசப்பா உங்க மேல் நம்பிக்கையா இருந்து உங்களுடைய வருகையின் போது இந்த குடும்பம் முழுவதும் வந்துட்டு உங்களுடைய பார்வையில பரிசுத்தம் உள்ளவர்களை மாறுவதற்கு இறக்கம் பாராட்டுங்க. குறிப்பா அவங்களுடைய கணவர் வந்துட்டு நல்லா மனம் திரும்புறதுக்கு இறக்கம் பாராட்டுங்க. கர்த்தர் கொடுத்த சிக்ஷையை வந்துட்டு நன்றாக ஏற்றுக்கொண்டு அவர் இயேசு கிறிஸ்து என்ன அன்பு செய்கிறார், அதனாலதான் அந்த சிக்ஷையை கொடுக்கிறாருன்றதை நன்றாக அவர் ஏற்றுக்கொண்டு அவரும் மனம் திரும்புவதற்கு நீங்க இறக்கம் பாராட்டுங்க. அதற்காக இந்த குடும்பத்தார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள், சாட்சிகள்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். திருப்பி கொஞ்சம் அரிப்பு கொஞ்சம் மத்தியானம் வந்துருச்சு. ஓகே. இப்ப எவ்வளவு நாள் வராம இருந்துச்சு? இப்ப கொஞ்ச நாள் ஒரு 2 வாரம் வராம இருந்துச்சு. இப்ப மத்தியானம் வந்து திடீர்னு வந்துருச்சு. அதான் பிரதர், இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? நீங்க யோவான் 5வது அதிகாரம் படிச்சு பாருங்களேன். யோவான் 5வது அதிகாரத்துல 38 வருஷமா வியாதியா இருந்த ஒருத்தனை இயேசுப்பா குணமாக்குறாரு. குணமாக்கிட்டு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. 14வது வசனத்துல, இதோ நீ சொஸ்தமானாய், இதற்கு மேல கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனிமேலும் பாவம் செய்யாதுன்றார். ஏசப்பா ரொம்ப நாள் இருந்த ஒரு வியாதியை குணப்படுத்துறாரு. குணப்படுத்தி அது ஒரு 2 வாரமா நமக்கு வராம வந்துட்டு இருந்துச்சு. திரும்பவும் வருதுன்னா நம்ம ஏதோ பழைய சிந்தைக்குள்ளார
பழைய வந்துட்டு ஏதாவது பாவங்கள் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார நம்ம போறோமான்றதை யோசிச்சு பாருங்க. ஏதாவது யார் மேலேயாவது ஏதாவது வீட்டுக்குள்ளார வந்துட்டு ஏதோ ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை, இல்ல ஏதாவது மனசுல வந்துட்டு ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமான சிந்தனைகள், ஏதாவது ஆண்டவருக்கு பிடிக்காத மாம்ச சிந்தை ஏதாவது இருக்குதா? நம்ம போய் யாரையும் அடிக்கிறதெல்லாம் கிடையாது. நம்முடைய பாவங்கள் அதிகமாகவே ஒன்னும் சிந்தனைகளோ இல்ல வார்த்தைகளோ, இந்த 2 தான். ஒண்ணு ஆண்டவருக்கு பிடிக்காத சிந்தனை, இல்ல ஆண்டவருக்கு பிடிக்காத வார்த்தை. இந்த 2லதான் அதிக பாவங்களே இருக்குது. இப்ப பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளையும் கவனிச்சு பார்க்கணும். அங்க ஏதாவது தப்பான சிந்தனைகளோ இல்ல தேவையில்லாத உலக கவலைகளோ, இன்னைக்கு நம்ம வசனத்துல பார்த்த மாதிரி உலக கவலைகள் இதெல்லாம் வந்துச்சுனாக்கா வசனத்தை நெருக்கி போட்டோம்னு எழுதியிருக்கு. அப்ப திரும்பவும் ஒரு குணமான வியாதி திரும்பவும் வருதுன்னாக்க நம்ம ஏதாவது வந்துட்டு மாம்ச சிந்தைகளுக்கு இடம் கொடுத்துருக்கோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நேத்து முந்தானத்தெல்லாம் என்ன சிந்தனைகள் நமக்கு இருந்துச்சு, என்ன பேசணும், இதை யோசிச்சு பார்த்து ஏசப்பாட்டா நீங்க மனம் திரும்பி ஒரு ஜெபத்துல ஒப்பு கொடுங்க. நம்ம அதை முழுமையா குணமாகணும்னு ஜெபிக்கலாம். சரிங்க பிரதர். இந்த பெரிய பிள்ளைக்கு இந்த வயிற்று வலி இருக்கான் பிரதர். ஓகே, அது சொல்லிட்டே இருக்கப்பல அதுக்குதான் நம்ம ஜெபிக்கலாம். சரிங்க பிரதர். இயேசுவே ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் ஆண்டவரே, அமலநாதன் என்பதற்காக அவருடைய மூத்த மகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருக்கு இருக்கிற அந்த அரிப்பு வியாதியை நாங்க குணப்படுத்தினீங்க, அதுக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரொம்ப வருஷமா இருந்ததை ஏசப்பா நீங்க ரீசெண்டா குணமாக்குனீங்க. 2 வாரமா அவருக்கு அந்த அரிப்பு இல்லாம இருந்துச்சு. மீண்டும் இன்னைக்கு ஆண்டவரே வந்திருக்குது ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் நீதிபரராக இருக்கிறீர், நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எதனால அதை மீண்டும் நீங்க அனுமதிச்சீங்கன்றத நீங்க அவருக்கு உணர்த்துங்க. உங்களுக்கு பிடிக்காத சிந்தனைகளோ, உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளோ, கிரியைகளோ எது வந்திருந்தாலும் அவர் முழுமையா அதை வந்துட்டு சிந்தித்து பார்த்து உணர்ந்து மனம் திரும்பி மாற்றிக்கொள்வதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரனை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. அவருக்கு ஆண்டவரே தன்னைத்தானே நிதானிப்பது எப்படி நீங்க சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. கடந்த ஒரு சில நாட்களா நான் என்ன பேசினேன், என்ன சிந்திச்சேன், என்ன காரியங்களை வந்துட்டு செயல்படுத்தினேன், அதை அவர் நன்றா உணர்ந்து மனம் திரும்ப வேண்டிய காரியங்களுக்கு நல்லா முற்றிலுமா மனம் திரும்புவதற்கு அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரனை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுப்பா அது எதனால திரும்ப வந்துச்சோ அந்த பாவத்தை மன்னிங்க, மன்னிச்சு முழு விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சகோதரனுக்கு இருக்கிற அந்த அரிப்பு வியாதிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். சகோதரனுக்கு இருக்கிற அந்த அரிப்பு வியாதிய திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகி வந்திருக்கிற அந்த அரிப்பு வியாதிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். அதற்கு தடையா இருக்கிற பாவங்களை இயேசுப்பா தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அதே போல மூத்த மகளுக்கு இருக்கிற அந்த வயிற்று வலிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். அதற்கு காரணமா இருக்கிற பாவங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. அந்த மகளும் வந்துட்டு இயேசுப்பா உங்கள்கிட்ட நல்லா ஜெபிக்கிறதுக்கும் வசனத்தை படிக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட நல்லா விசுவாசத்தோட ஜெபிக்கிறதுக்கு அந்த மகளுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. உங்களோட கூட டெய்லி நல்ல ஒரு உறவுல இருக்கிறதுக்கு நீங்க அந்த மகளுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. உங்களுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும், அது மூதாதையர்களுடைய சாபங்கள், அப்பா அம்மாவுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் இந்த வேளையில தயவாய் மன்னித்து மகளுக்கு நீர் விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக மகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரிக்கு இருக்கிற எல்லா வயிற்று வலிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரிக்கு வயிற்று வலியிலிருந்து முழு விடுதலையை கட்டளையிடுகிறோம். சகோதரிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வயிற்று வலியிலிருந்து முழு விடுதலை நாங்கள் கட்டளையிடுகிறோம். அதே போல சகோதரனுக்கு இந்த அரிப்பு வியாதியிலிருந்து முழு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறோம். நீங்க 2 பேருக்கும் சுகத்தை கொடுத்தீங்கன்னு தான் நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள என் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்ஸ் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள், சாட்சிகள், இதுக்கு மேல எதுவும் பிரேயர் ரிக்வெஸ்ட்லனா இதோட பைபிள் ஸ்டடியை நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.